அவங்களுக்கு பர்சனலா ஸ்பெஷலா இருந்திருக்கும். ஆடியன்ஸ கம்பேர் பண்றத விட, அவங்களுக்கு ஒரு பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸாவே அவங்களோட ஃபேமிலிக்கு வந்து ஒரு ஸ்பெஷல் மொமெண்ட்ஸா இருந்திருக்கும். அதனால வந்து அவங்க பர்த்டேவனால அந்த டேல கூப்பிட வேண்டியதுனால ஆர்டர மாத்திருக்காங்க. அவ்வளதான். ஆர்டர மாத்தும்போது இந்த பிளானிங்கும் உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. 2 இன் 1 மாதிரி சுபிக்ஷாவோட பேரண்ட்ஸ வந்து எலிமினேட் பண்ணும்போது கூப்பிட்டு போறதும் அதுவும் ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. அவ்வளதான். மத்தபடி ஆ அதேதான் நெனைக்கிறேன். அதே மாதிரி விக்ரமையும் லாஸ்ட்டா கூப்பிடுறதுக்கு ரீசனுமே அவரோட வோட் பேங்க் கொஞ்சம் கம்மி பண்றதுக்கு தான் அப்படின்ற மாரி தான் எனக்கும் தோணுது. அதே அதே மாதிரி சாண்ட்ராவும் வந்து கண்டிப்பா அவங்க கூட்டிட்டு போவாங்கன்னு தான் தோணுது. கேஷ் பாக்ஸ் வரைக்கும் அவங்க கூட்டு போவாங்கன்னு தான் தோணுது. ஏன்னா பிரஜனை ஃபர்ஸ்ட் அவர் நல்லா விளையாடும் போதே அவர் எலிமினேட் பண்ணதுக்கு ரீசனே 2 பேர்ல யாரையாவது ஒருத்தர வந்து இவங்க கேஷ் பாக்ஸ் வரைக்கும் புஷ் பண்றதுக்கு தான் சேனல் ட்ரை பண்ற மாதிரியும், அதுல 2 பேர்ல வந்து யார வச்சு எமோஷன் ஜாஸ்தியா வரும் அப்படின்னா, பிரஜனை அந்த அளவுக்கு இப்ப பேரண்ட்ஸ் வீக்ல கூப்பிடும்போதோ, அது பண்ணும்போதோ பிரஜன்ட்ட அவ்வளோ எமோஷன் வராது. ஆனா சாண்ட்ரா கிட்ட வச்சு ஒரு ஒரு டிராமா ப்ளே பண்ணலாம். அதனால பிரஜனை தூக்கிட்டு சாண்ட்ரா வச்சு தே ஆர் புஷிங் இட் ஃபார் இது அப்படின்ற மாரி தான் தோணுது. கேஷ் பாக்ஸ் வரைக்கும். ஸோ நடுவுல மத்தவங்க தான் எலிமினேட் ஆவாங்கன்ற மாரி தான் இருக்கு. அதுக்கப்புறம் வேற ஏதோ ஒண்ணு பேசிட்டு இருந்தோம். பார்வதி போட்டதெல்லாம் சுத்த ட்ராமாங்க. அவங்க வந்து கன்டென்ட்டுக்காக பண்றது எல்லாமே. அதான் சொன்னாங்க இல்லைங்களா? யாரோ ஒருத்தரோட ஒருத்தரோட பேரண்ட்ஸ் யாரோ சொன்னாங்க இல்லைங்களா? இவங்க அமித்தோட ஒய்ஃப். கன்டென்ட்டுக்காக நீ வந்து என்ன வேணா பண்ணலாம். அதுக்காக இதெல்லாம் லூஸ் பண்ணணும்னு அவசியம் இல்ல அப்டின்ற மாதிரி. அதுதான் 100% அவங்க அமித்தோட ஒய்ஃப் சொன்னது தான் பார்வதி. அவங்களுக்கு எல்லாமே கன்டென்ட் தாங்க. அது அம்மாவா இருந்தாலும் சரி, அவங்களுடைய பர்சனல் எமோஷனா இருந்தாலும் சரி, இந்த டிவில காமிக்கிற வரைக்கும் எல்லாமே அவங்களுக்கு கன்டென்ட் தான். அவங்கள எந்த ஆங்கிள்லயுமே நம்ப முடியாது. அவங்களையும் சரி, அரோராவும் சரி 2 பேரும் ஒரே மாரி தான். அவங்க 2 பேரோட வேற மாரி இருக்கலாமே தவிர, 2 பேரோட இன்டென்ஷனுமே அதுதான். கன்டென்ட்‌டுக்காக யார வேணா தூக்கி எந்த பஸ்ல வேணா போடலாம். என்ன வேணா பண்ணலாம். அம் லைக் அவங்க ஷோல ரன் பண்ணணுன்றதுக்காக. அது அப்படிதான் வந்து எனக்கு தோணுது. பட் அதே மாதிரி அ வினோத்தோட ஒய்ஃப பத்தியும் பேசிட்டு இருந்தாங்க. அவங்க ஷி இஸ் அவங்க கரெக்ட்டா இருந்துட்டாங்க. அவங்க வந்து கவுண்டரே குடுக்க வந்தாங்க. அவங்க வந்து இவர விட நல்லா கவுண்டர் குடுப்பாங்க போல இருக்கு. கவுண்டரையே அவங்க வந்து அண்டர் ப்ளே பண்ணிட்டாங்க. கவுண்டரையே வந்து அவங்க ஸ்டாப் பண்ணிட்டாங்க. எங்க நம்ம கவுண்டர் குடுத்து நம்ம பாப்புலர் ஆகக்கூடாது. இவருக்குன்னு ஒண்ணு போயிட்டுருக்கு. அத அப்படியே மெயின்டெயின் பண்ணுவோம். அப்படின்ற மாதிரி டூ மச் மெச்சூரிட்டியோட அவங்க ஏஜ் பியாண்டா ஒரு மெச்சூரிட்டி வந்து நான் வினோதோட ஒய்ஃப் கிட்ட தான் அன்எக்ஸ்பெக்டட். டோட்டலி ஆப்போசிட்டா இருக்காங்க. வினோத்துக்கும் அவங்களுக்கும். இவர் ரொம்ப பிளேஃபுல்லா இருக்காரு. பட் அவங்க வந்து ரொம்ப ரொம்ப மெச்சூர்டா இருக்காங்க. லைக் வந்து லாஸ்ட் டைம்லாம் தீபக்கோட ஒய்ஃப் வந்து பயங்கர பிக் பாஸ் மெட்டீரியல் நம்ம பேசிட்டு இருந்த மாரி, இந்த வாட்டில வந்து அமித்தோட ஒய்ஃபும், வினோத்தோட ஒய்ஃபும் பயங்கர பிக் பாஸ் மெட்டீரியல் மாரி இருக்கு. மோர் தென் ஹஸ்பண்ட்ஸ விட. ஸோ அதான். அதான் நீங்க சொன்ன மாரி இவங்க அமித் ஒய்ஃப் மட்டும் இல்ல, ரியா ஒய்ஃபும் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, நீ விளையாடுறதுக்காண்டி யார வேணா நீ அண்டர் த பஸ் போடுவ அப்படின்ற ரியா மாதிரி ஒய்ஃபா சொல்லியிருந்தாங்க. ரியா ஒய்ஃபா என்ன சாரியா, இது? ரியா ரியா, ரியா ரியா. ரியா அவரு தான். டங் ஸ்லிப். டங் ஸ்லிப் விடுங்க, ஏதோ ரியா தான் சொல்லியிருந்தாங்க. காச்சை அவங்க அதனாலதான். தான் ஏற்கனவே வந்துட்டு போயிட்டாங்களே, அப்புறம் எப்படி அவங்க பிக் பாஸ் மெட்டீரியல் ஆவாங்க? யார்யா? ரியா ரியா ரியாவை தான். சொல்றேன். ரியா நான் பிக் பாஸ் மெட்டீரியல் சொல்லல. ரியா சொல்லியிருந்தாங்க, இந்த மாதிரி நீ ஜெயிக்கிறதுக்காண்டி யார வேணா அண்டர் த பஸ்ல போடுவ அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. புரியுதா? அதைத்தான் சொல்றேன். இது பார்வதி அது உண்மைதான், அப்படிதான். ஏன்னா அவங்க அந்த கேப்டன்ஷிப்ல கூட 2 வாட்டி இந்த பந்த மீச்சதுக்கும், பந்து அந்த பேர் வினோத் கேப்டன் ஆனார்ல, அப்ப பந்து இவர் பார்த்து சொல்லிட்டாரு, இவர் கமருதீன், அதுக்கும் அப்புறம் இந்த இவர் பலூனை மீச்சதுக்கும் அது அந்த மாதிரி தான் பண்றாங்க. யாரு? இவங்க பார்வதி. அது அப்படியேதான் இன்னும் இருக்காது. ரியா வந்து பேசுனதுல எனக்கு ஒரு இது உடன்பாடே இல்லைன்னா, நீ தான் சோன்னாங்க பாரு, எனக்கு அதுலதான் உடன்பாடே இல்லை. இவங்க 5 வாரத்துக்கு முன்னாடி இதை சொல்லியிருந்தா கூட அவங்கதான் அப்படிங்கிற மாதிரி போயிட்டு இருந்துச்சு. இப்ப அவங்க வந்து இதுலயே இல்ல, சீன்லயே இல்ல. அவங்கள தாண்டி கேம் எங்கேயோ கடந்து போயிருச்சு. அதுக்குதான் கூப்பிட்டு செருப்பால அடிச்சிச்சு. உங்ககிட்ட இருந்து நெகட்டிவ் பாசிட்டிவ்னு ஒண்ணு இருக்கான்னு கேட்டுச்சு. இதை விட செருப்புல எவனா ஒருத்தனை அடிக்க முடியுமா? அது ஒண்ணு. அது என் கண்ணுக்கே தெரியல சொன்னாங்க. அது ஒண்ணு. மத்தவன நீ விளையாடுறதுக்காக மத்தவனை தூக்கி பஸ் கீழே போடுறே அது அப்படின்னு பச்சையா சொன்னாங்க எல்லாருமே. அந்த மாதிரி சொல்லவே இல்லை யாருமே இது வரைக்கும் வந்தவங்க எல்லாம் பாத்துக்கிட்டு இல்ல ஷோ நீங்க தான் ஷோ ரன் பண்றீங்கன்னு சொல்லிட்டு, ஆனா அது இப்ப இல்ல,
அது முடிஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டாங்க அவங்க. அதான் சொன்னேன். அது சொல்லிட்டு வெளியே வந்து சொல்றப்ப என்ன சொன்னாங்க இல்ல பாத்தீங்களா? அங்கேயே சொன்னாங்க. ஆனா அந்த எனக்கு வார்த்தையை சொல்லிட்டு எனக்கு தெரிஞ்சு பாரதி கிட்ட வந்து செருப்பை கையில கொடுத்து நீயே அடிச்சுக்கோன்னு சொன்ன மொமெண்ட் அதான் எனக்கு தெரிஞ்சு. எல்லா இடத்துலயும் உனக்கு பாசிட்டிவ் இருக்குன்னு கேட்டாங்கல்ல, அதெல்லாம் வந்து ப்ரூட்டல் அட்டாக். அதெல்லாம் ஒருத்தர்கிட்ட பாசிட்டிவ் இல்லாம இருக்க முடியாதுல்ல, கொஞ்சமா பாசிட்டிவ் இருக்குல்ல. உங்கள்கிட்ட பாசிட்டிவ் ஒண்ணு இல்லவே இல்ல. நான் இன்னொரு விஷயமா பாக்குறேன் பிட்டோ, இவங்க ட்ரையாங்கிள் முடிச்சு வச்சதே வந்து பார்வதி தான். நீ அவங்களுக்கு தேங்க்யூ தான் சொல்லணும். நீ அவங்க இது பண்ணிட்டு இருக்க, டார்கெட் மாதிரி பண்ணிட்டு இருக்க. அவங்கதான் இதெல்லாம் சொல்லும் பொழுது இப்ப அரோரா வந்து பார்வதி கிட்ட அட்டாக் அஃபென்சிவ் மூட்ல போக மாட்டாங்க தானே? அது போக ஆசைப்படுறாங்க. இல்ல இத பத்தி திவ்யா பேசிட்டாங்க. திவ்யா கிட்ட அரோரா இத பத்தி பேசினப்ப திவ்யா சொன்னாங்க அந்த மாதிரி அப்படிலாம் ஒண்ணும் இல்ல, உனக்கு இருந்துச்சுன்னா நீ பேசலாம் அப்படின்னு. அவங்க ஐ திங்க் ரியா சொன்ன அட்வைஸ ஃபுல்லாலாம் அரோரா எடுத்துக்கல மண்டைக்கு. எக்ஸாக்ட்லி, அரோரா எடுத்துக்க மாட்டாங்க அதெல்லாம். அரோராக்கு ரியாவோட அவங்க 100% அவங்க பியூராவும் சொன்னாங்களான்னு தெரியலங்க. அவங்க ஒரே ஃப்ரெண்ட் இருக்காங்க, அவங்க 2 பேருக்குள்ள என்ன ஒரு கனெக்ஷன் இருக்குன்னு தெரியல எனக்கு. ஒரு ஃபேமிலி வந்து ஒரு விஷயத்த சொல்றதுக்கும் ஒரு ஃப்ரெண்ட் வந்து ஒரு விஷயத்த சொல்றதுக்கும் டிஃபரன்ஸ் இருக்கும். இப்ப வந்து பாரு விஷயத்துல எடுத்துக்கிட்டீங்கன்னா அவங்க அட்வைஸே பண்ணல பாருக்கு. எதுக்கு 24 வந்து இருக்காங்கன்னே அவங்க தெரியல எனக்கு. ஏதாவது மத்த ஃபேமிலில இருந்து வந்து பாருக்கு சொல்றது மேபி பாருக்கு கொஞ்சமாவது யூஸ் ஆகும். ஆனா அவங்க அம்மா ஒண்ணுமே சொல்லாம இருக்காங்க. நீ எப்படி வேணா இருந்துக்கோ, தனியா இருன்னு சொல்றாங்க. பாருவோட மைண்ட் செட்ல என்ன இருந்துச்சோ அது 100% இப்ப வந்து உடஞ்சிருச்சு. பாருக்கு என்னன்னா வீட்டுல இருந்து வந்து திட்டணும், இத சாக்கா வச்சு அவனை விட்டு கொஞ்சம் கமருத வச்சு கொஞ்சம் தள்ளி இருக்கணும். இதுக்காக தான் அவங்க பிளான் பண்ணிட்டு இருந்தாங்க. அதை யாருமே சொல்லல. போய் ஒருத்தவங்கள்ட்டயா பேசி பேசி வார்த்தையை புடுங்குறாங்க அவங்க. யாராவது சொல்லுங்களேன். அவன் போய் ரியாட்டையே கேக்குறாங்க, அவன் யூஸ்ட் பை ஹிம், அவன் வந்து என்ன யூஸ் பண்ணிக்கிறானான்னு சொல்லிட்டு வேற கேக்குறாங்க அவங்க. அதெல்லாம் நான் சொல்ல மாட்டேன்னு சொல்லுவோம். அதுவும் அவங்களுக்கு ஒரு டிசப்பாயின்மெண்ட். எப்படியாச்சும் இப்ப கமருதன் வீட்ல இருந்தே வந்து சொன்னோன்னே அந்த வார்த்தையை எடுத்து வைக்கிறாங்க. என்னன்னா இவங்களே பிரிஞ்சிடலாம்னு சொல்லிட்டாங்கன்னா கமருதன் பிரச்சனை பண்ணுவாங்க. பிரிஞ்சிடலாம்னு சொல்லிட்டு வம்பு வளர்ப்பாங்க, நிறைய ப்ராப்ளம் வரும். அதெல்லாம் இவங்களுக்கு தெரியுது. அதனால இப்படி ஒரு பிளே பண்றாங்களே தவிர மத்தபடி லவ் இல்ல, அஃபெக்ஷன் இல்ல, அதெல்லாம் ஒண்ணுமே இல்ல. ஒரு மாற்று கருத்து இருக்கு எனக்கு. முதல்ல மட்டும் ரியா வந்து பேசுனதுல ஓகே தான். ஏன் ஓகேனா, பாரதி கிட்ட பேசுறப்போ வந்து அரோரா வந்து பயங்கர எமோஷனலா, நான் திரும்பி சொல்றேன், அந்த பொண்ணு பாரதி கிட்ட போனா மட்டும்தான் அந்த பொண்ணு பாயிண்ட் எடுத்துக்குது. அந்த பாயிண்ட் தான் இந்த லெவலுக்கு கொஞ்சம் கூட்டு வந்திருக்கு. ஸ்டார்டிங் பாயிண்ட் அதுதான். அது வரைக்கும் சும்மா தான் அந்த பொண்ணு. உண்மைதான், நீங்களே ஒத்துப்பீங்க, யாரும் ஒத்துக்கணும்னு சொல்ல முடியாது. ஏன்னா அந்த பர்டிகுலர் இஷ்யூ வர்றப்ப பாரதிக்கு அகேன்ஸ்டா போய் பாயிண்ட்ஸ் எடுத்துக்கிறப்ப இந்த கிளாரிட்டி அந்த விஷயங்கள் இருக்குல்ல, அதெல்லாம் பாக்குறப்ப எல்லாருமே நான் கூட என்னோட கூட எல்லாரும் வேணாங்க. ஆனா ரியா பண்ண ஒரே தப்பு பாரதி கிட்ட போகக்கூடாது சொன்னது. அது ஒண்ணு. அது என்னன்னா எமோஷனலா போயிட்டு தூக்கி நிக்க வச்சிடல இடத்துல. அதோட அது அவங்களுக்கு பிரச்சனையா இருக்கு. ஆஸ் அ ஃப்ரெண்டா அதை அவங்க மென்ஷன் பண்ணிருப்பாங்க. நீ அறவே மாட்டே, இங்க வந்து அறதையே, அது ஏன்னு கேட்பாங்கல்ல, அதான் ரீசன். பாரதி கிட்ட எப்பெல்லாம் போறாங்களோ சிப்பிக்கை எமோஷனல் கிட்ட போயிடுறாங்க அந்த பீக்கு. அதனாலதான் அவங்க சொன்னாங்கன்னு நான் நினைச்சுக்கிறேன் ஆஸ் அ ஃப்ரெண்டா. இல்ல எல்லாருமே ட்ரையாங்கிள் லவ்வால தான் வந்து அரோரா எலிவேட் ஆனாங்கன்னு சொல்றாங்க. அதுக்கு முன்னாடி திவாகர் இருக்கப்போ அந்த ப்ராப்ளம்ல தான் அவங்க பேச ஆரம்பிச்சாங்க. அந்த ப்ராப்ளம்ல தான் வெளில வந்தாங்க. அதுல பார்வதி சம்மந்தப்பட்டிருந்தாங்களே தவிர இந்த ட்ரையாங்கிளால அஃபெக்ட் ஆகலன்னு சொல்லிட்டு எனக்கு தோணுச்சு. ஓகே தான் ரியா பேசுனது. கேம் பெருசானது. பேசுங்க. ஹாய் ப்ரோ. ஆக்சுவலி எனக்கு என்னன்னா சில பாயிண்ட்ஸ் தான் சொல்லணும். இப்போ என்ன இது வினோத் அண்ணா ஃபன்ஸ்க்கு இது பெரிய ஒரு ரொம்ப பெரிய சுச்சுவேஷன் கமருதீன் ஃப்ரெண்ட் ஏற்படுத்திட்டு போயிருக்காரு. தயவு செஞ்சு யாரும் ஓட்டை வந்து ஸ்பிளிட் பண்ணிடாதீங்க. ஏன்னா அவரோட இது வந்து பேச்சு ஃபுல்லாவே கேம் ஒன்னாடுங்கன்னு சொன்னது ரொம்ப தப்பான அட்வைஸ். அவர் அட்வைஸ் எதுவுமே சரியில்லை. இதுவரையும் அந்த ஃபேமிலி எல்லாமே நல்லா தான் பண்ணாங்க. பட் இன்னைக்கு கமருதனோட ஃப்ரெண்டோட அட்வைஸ் வந்து ரொம்ப தப்பு, டேஞ்சர். இது வந்து தேவையே இல்லை. இப்போ வந்து அரோரா எப்படின்னு சொல்லவே தேவையில்லை. அவர் வாயில எப்படி அந்த வார்த்தை வரலாம், பார்வு நம்பலாம் அப்படின்னு எப்படி அந்த வேர்டு வரலாம்? சீரியஸா எனக்கு புரியல. அரோரா வந்து ஓகே, அரோரா சில தப்புகள் பண்ணியிருக்காங்க. அவங்க என்னன்னா அந்த பாயிண்ட்ஸ் எடுத்து பேசுறாங்க, அவ்வளவுதானே தெரியும். ஆனா அரோரா யாரோட கேமையும் காலி பண்ணது கிடையாது நான் பார்த்த வரைக்கும். எனக்கு அரோரா பிடிக்காதான். பட் இது வந்து தேவையில்லாத ஒரு விஷயம். ஒரு ஃப்ரெண்டு பண்ணது ரொம்ப ரொம்ப தப்பு. பார்வு நம்பலான்னு சொல்லி அதுவும் அந்த கமுறுப்பை அப்படியே பார்வு கிட்ட சொல்றாரு. வினோத்தனா கண்ணா காமிக்கிறாரு சொல்லாத அப்படின்னு அப்படியே சொல்றாரு. சத்தியமா எனக்கு புரியல. இது இது அவர் ஃப்ரெண்டு யாரு? ஃபர்ஸ்ட் கேம் முடிய போறப்ப இது என்ன பிளான்? டைட்டில் கம்முரு அடிக்கணும்னு சொல்லிட்டு பண்றாரா? எனக்கு செம்ம கோவம் வருது. ஒரு லீடிங் இருக்க ஒரு பர்சன் கிட்ட போய் நீங்க இப்படி எல்லாம் ஏத்தி விட்டுறீங்க. அரோரா வந்து டேஞ்சரஸ், நம்பாதீங்க. இது என்ன வகையில அட்வைஸ்? இது எப்படி அவர் பண்ணலாம்? அவங்க ஒய்ஃப் பாக்யா அன்னைக்கு போனாங்க, அவங்க இப்படிலாம் பேசினாங்களா? போய் எவ்வளவு டீசெண்டா டிக்னிஃபைடா மத்த கண்டஸ்டன்ஸ் பத்தி பேசிட்டு வந்தாங்க.
ஒரு வார்த்தை தப்பா சொன்னாங்களா? ம். அருணா கூட காம்போ நல்லா இருக்குன்னு சொன்னாங்க அந்த அந்த அக்கா. இப்ப இப்படி வந்து கெடுத்துட்டு போயிருக்காரு அவரு. இது எந்த வகையில் நியாயம்? இப்ப ஒரு கேம் ஸ்பாயில் ஆச்சுன்னா இவரு பதில் சொல்லுவாரா? அவரு அங்க உட்கார்ந்து நம்பிக்கிட்டு இருக்காரு. போய் பார்வதி கிட்ட பேசிட்டு உட்கார்ந்திருக்காரு. வினோத் அண்ணா. எனக்கு சத்தியமா பார்த்து அழுகையே வந்துருச்சு. ஐயோ! இப்பதான் எல்லாமே நல்லா போயிட்டு இருக்கு. எல்லாமே பெர்ஃபெக்ட்டா போயிட்டு இருந்துச்சு. இப்ப இப்படி வந்து நடக்குதே அப்படின்னு. இது என்ன மாரி அட்வைஸ்? கேமே முடிய போகுது. இனிமே இப்ப வெளியில போய் கம்ப்யூட்டர் தெரிஞ்சுக்க தான் போறாரு. யார் தப்பு, யார் சரி. இப்ப வந்து உட்கார்ந்து சொல்லணுமா? அரோரா வந்து டேஞ்சரஸ். இப்ப இன்னைக்கு சொல்லப்போனா அரோரா வந்து ஓரளவுக்கு நார்மல் மோட்ல வந்துட்டாங்க எல்லார் கூடயும். ரியா வந்து பேசிட்டு போனதுக்கு அப்புறம். பா பா இதுல வேற ரியா சொல்றாங்க பாரு தான் ஷோவேன்றாங்க. என்ன ஷோ மைக் ஆஃப் பண்ணிட்டு பேசுறது? ரூம்குள்ள போறது தான் ஷோவா? அது பாரு பத்தி ஒரு பாயிண்ட் நெகட்டிவா சொல்ல மாட்டேங்கிறாரு. அவங்க ஃப்ரெண்ட். நானும் பார்க்குறேன். ஏதாவது சொல்லு. கமருதீன் மண்டைக்கு உரைக்கிற மாரி ஒண்ணும் சொல்ல மாட்றாரு. நீங்க சூப்பர் தான். கேம்லாம் சூப்பர் தான். வெளில வாங்க நான் சேர்த்து வைக்கிறேன்றாரு. இது என்ன எனக்கு புரியல. ஒரு கமரு கூட அம்மாவோ இல்ல அப்பாவோ வந்து பேசியிருப்பாங்களா போய்? அவங்க ஃப்ரெண்ட் அவங்க அக்கா சொல்றாங்க. அரோரா வந்து நல்ல ஃப்ரெண்ட் அப்டின்றாங்க. இப்ப கமரு அதெல்லாம் கணக்கே எடுத்துக்கல. உட்கார்ந்து அந்த பாயிண்டே புடிச்சிட்டு இருக்காரு லைவ்ல. அரோரா அப்படி பண்றா, அரோரா அப்படி பண்றா அப்படின்னு. இது அரோராவுக்கு தேவையில்லாத எலிவேஷன். அந்த பொண்ண விட்டா அது அடுத்த வாரம், அதுக்கு அடுத்த வாரம் அதுவே எவிக்ட் ஆயிடும். இப்ப எனக்கே வந்து அரோரா பார்த்தா பாவமா இருக்கு. ஏன்டா தேவையில்லாம டார்கெட் பண்றீங்க? அது பாட்டுக்கு அது ஜாலியா தானே இருக்குது. எனக்கு அவங்க ஓகே. அவங்க பண்ற சில விஷயம் எனக்கு பிடிக்காது தான். அந்த எஃப்ஜே பண்ணது, பாயிண்ட்ட வச்சு போய் கடைசில வீக்கெண்ட்ல பேசுறது. ஓகே. அது அவங்களுக்கு தெரிஞ்ச கேம் அதுதான். அவங்களால வந்து பாரு மாரி கத்தி சண்டை போட முடியாது. அவங்களுக்கு தெரிஞ்சது ஒரு 4 பாயிண்ட்ஸ கரெக்ட்டா ஷார்ப்பா போய் வீக்கெண்ட்ல அடிக்கிறது. அது ஒரு பெரிய டேஞ்சரஸ் கேமான்னு கேட்டா எனக்கு அது வந்து ஒரு பேக் ஸ்டாப் தான் ஃப்ரெண்டுக்கு. பட் அது வந்து பாரு அளவுக்கு டேஞ்சரஸ் கேம் கிடையாது. பாரு என்ன பண்ணுவாங்கன்னா, கூடயே உட்காந்து நேத்து திவ்யா அம்மா சொன்ன மாரி தான். அவங்க அப்பா சொன்ன மாரி தான். உட்காந்து ஏத்தி விட்டு, சண்டை போட விட்டு வேடிக்கை பார்ப்பாங்க. இப்ப அதுதான் நடக்க போகுது அடுத்த வாரத்துலருந்து. இப்ப வினோத் அண்ணா தான் எனக்கு பயமா இருக்கு. ஸ்னூபி ப்ரோ வீடியோ போட்டிருக்காரு. தயவு செஞ்சு அந்த வினோத் அண்ணா ஃபேன்ஸ் எல்லாம் போய் பாருங்க. போட்டா ஸ்ப்ளிட் பண்ணாதீங்க. இனிமே கம்முறது வினோத்தோட எடிட்ஸ் நெறைய வரும். ஃப்ரெண்ட்ஷிப் மாரி பயங்கரமா வரும். அதெல்லாம் பார்த்து யாருமே கன்வின்ஸ் ஆகாதீங்க. நான் அதுதான் சொல்லணும்னு நெனச்சேன். என்ன சிஸ்டர், போட்டு நாங்க முடிவு முன்னாடியே எடுத்துட்டோம். அவரு நாமினேஷன் இருக்காரு இல்ல, நாங்க யாருமே வேற யாருக்கும் ஓட்டு போட போறதும் கிடையாது. இவங்களுக்கு வேற, அதுவும் முக்கியமா டாப் 5ல உள்ளவங்களுக்கு கண்டிப்பா போட மாட்டோம். அது யாரா வேணாலும் இருக்கட்டும். இல்ல இது வந்து இப்போ ஒரு ஒண்ணா கேம் ஆடுங்கன்னு சொன்னது அதுக்காக தான் எனக்கு தெரியுது. இது வந்து சுத்தமா இவரு கேம காலி பண்றதுக்கு தான் அவரு பேசுன மாரி எனக்கு தோணுச்சு. எனக்கு வந்து என்னமோ பெருசா அப்ரிஷியேட் பண்ண மாரியோ, ஃப்ரெண்ட்ஷிப் எலிவேட் பண்ண மாரி இல்ல. அவங்க அக்கா டீசென்ட்டா ஒரே வார்த்தை சொன்னாங்க. உங்க காம்போ நல்லா இருக்கு அப்டின்னாங்க. அது டீசென்சி. நான் அன்மித்தோட ஒய்ஃப் சொன்னாங்க. லாயலா இருக்கு. அது டீசென்சி. இவரு பேசலாம் எனக்கு வந்து அவர் வினோத் அண்ணா கூப்பிடுன்னு சொன்னது எனக்கு பயமா இருந்துச்சு. ஐயோ! எதுக்கு இப்ப அவர கூப்பிடுறாங்க? அவரு ஏதோ இப்பதான் ஒரு அன்னைக்கு பாக்கியா அன்னை போய் சூப்பரா அட்வைஸ் பண்ணி கரெக்ட்டான ஒரு ட்ராக்ல கொண்டு வந்து வச்சிருந்தாங்க. அவங்க எக்ஸ்ட்ரா அமித் சொன்னார் பாருங்க ஒரு பாயிண்ட் லைவ்ல. இவங்க சொன்னாங்க அண்ணா சொன்னாங்க, "எனக்கு வந்து என் ஒய்ஃப் ஒண்ணுமே சொல்லல." அதுக்கு சொன்னாங்க அமித், "இல்ல உனக்கு இதான் கரெக்ட்டு. எக்ஸ்ட்ரா சொன்னா நீ கன்ஃப்யூஸ் ஆயிப்ப, பதட்டம் ஆயிடுவ. அதனால தான் அவங்க உனக்கு லிமிட்டா சொல்லிட்டு போயிருக்காங்க." அப்படின்னு சொன்னாங்க. ஸோ எனக்கும் அதான் கரெக்ட்டா பட்டுச்சு. அவ்வளவுதான் கேம் முடிஞ்சுச்சு. இனிமே ஒண்ணும் இல்ல. டிடிஎஃப், செலிப்ரேஷன் நோட். இனிமே இங்க கேம் விளையாடுறதுக்கு ஒண்ணுமே இல்ல. இனிமே ஃபுல்லா செலிப்ரேஷன் தான். இப்ப எதுக்கு அவர் இந்த மாதிரி அட்வைஸ் பிபி டீம் வந்து ஸ்டாப் பண்ணியிருக்கணும். ஏன் அவங்க கம்முன்னு இருந்தாங்கன்னு தெரியல. எனக்கு வந்து ஒரு நிமிஷம் திக்கு திக்குன்னு அவர் பேச இவரு ஏன் இப்படி பேசிட்டு உட்கார்ந்திருக்காரு அப்படின்னு. புடிக்கல ப்ரோ எனக்கு சுத்தமா அவர் பண்ணது. நான் எனக்கு ஃபர்ஸ்ட்டே அவர் இன்டர்வியூ பார்த்து நெனச்சேன். ஐயோ! இவரு உள்ள போய் எதுவும் வினோத் அண்ணாவ எதுவும் கன்ஃப்யூஸ் பண்ணாம இருந்தா நெனச்சேன். நெனச்ச மாரியே பண்ணிட்டாரு இன்னைக்கு. இப்ப அவரு ஆனா இன்னொரு விஷயமும் சொல்றாரு. கமல்தீன கூப்பிட்டு ஒரு பாயிண்ட் சொல்லியிருக்காரு. இந்த மாரி நீ யாரையுமே நம்பாத. யாரு கூட வேணா சண்டை வரும். பாரு கூட கூட நின்னு விளையாடுன்னு இருக்காரு. அந்த ஒரு வார்த்தை கொஞ்சம் ஆறுதலா இருக்கு. பாப்பா அப்கமிங் டேஸ்ல எப்படி வரும்னு தெரியல. ஸோ ஆனா இனிமே யாரும் வந்து கமருதீன் வந்து ஓகே நல்ல ஃப்ரெண்டா கூட இருக்கலாம். பட் வெளில வந்து இருக்கட்டும். ஆனா இனிமே யாருமே கன்ஃப்யூஸ் ஆகாதீங்க. வினோத் அண்ணாவுக்கு மட்டும் தான் நம்ம ஓட்டு இருக்கணும். அவ்வளவுதான். அதுல மட்டும் தெளிவா இருங்க எல்லாரும். நான் அத சொல்றதுக்கு தான் இப்ப வந்து ரெக்வெஸ்ட் குடுத்ததே ஸ்பீக்கருக்கு. தேங்க் யூ ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி. ஒபிட்டோ பேசு ஒபிட்டோ. இல்ல எனக்கு சொன்னாங்களே அவங்க எனக்கு அவர் பேசுனது சில சில விஷயம் உடன்பாடே கிடையாது எனக்கு. அவர் 2 பேரும் கூப்பிட்டு உட்கார வச்சு அரோரா பத்தி சொன்னார்ல, அது அரோரா எலிவேஷன் தர மாதிரி தான் எனக்கு தோணுச்சு பர்டிகுலரா. அது நான் அதுல எனக்கு உடன்பாடே கிடையாது. அது ஒண்ணு. ஏன்னா அந்த பொண்ணு வந்து சூப்பரா கேம் ஆடிக்கிட்டு இருக்கு அப்படின்ற ஒரு ஒரு பாயிண்ட் கொடுக்கணும்னு அவசியமே கிடையாது அந்த பர்டிகுலர் பிளேஸ்ல. அதை தாண்டி இவங்க சொன்னாங்களா, அது ஒண்ணு. எனக்கு இன்னொரு விஷயம் அதுல காம்ப்ரமைஸா ஒண்ணு பண்ணாரு. அவர் என்ன பண்ணாருன்னா, ஆஹ் ரெண்டு பேர் ஜெயிக்க போதில்ல, யாருன்னா ஒருத்தர் தான் ஜெயிக்க போறீங்க, உங்க கேம் நீ ஆடுங்க, இவங்க கேம் ஆட்டுன்னு சொல்லி சொன்னார்ல. அது அது பார்வதி அது கிட்ட மட்டும் தான் சொன்னாரு. பார்வதி கிட்ட தானே சொன்னாரு. இவர்கிட்ட சொல்லல. வினோத் கிட்ட சொல்லல. சொல்றேன் வினோத்தையும் சொன்னாரு. அவரு வினோத்தையும் அவரே நிக்க வச்சு அந்த இல்ல சொல்றேன் வினோத்துக்குமே சொன்னாருங்க அவரு. ரூம்ல பெட்ரூம்க்கு போகிற வழியில சொன்னாரு. பெட்ரூம்குள்ள போறதுக்கு வெளியே நின்று 2 பேரும் பேசிட்டு இருந்தாரு. அப்ப இந்த பாயிண்ட் சொன்னாங்க, நான் இல்லைன்னு சொல்லவே இல்லை. பட் ஆனா எனக்கு அவர் வந்து எதை புரிஞ்சுப்பாருன்னு தெரியல. இப்போ ரெண்டு பக்கமும் 2 பாயிண்ட் ஆஃப் வச்சுட்டு போயிட்டார்ல. 2 பாயிண்ட் ஆஃப் எந்த பாயிண்ட் ஆஃப் புரிஞ்சுக்கிறதுன்ற ஒரு கன்ஃபியூஷன் இருக்கு. அது ஒண்ணு.
இன்னொன்னு நாங்க ஓட்டை பிரிச்சு போடவே மாட்டோம். நாங்க எடுத்துக்கிற முடிவு தான். எனக்கு ஒரு நாமினேஷன் வந்தா இதுக்கப்புறம் எங்களுக்கு இன்னொரு ஜெயிக்கணும். கம்யூனிட்டி ஜெயிக்கிறதுல எங்களுக்கு ப்ரையாரிட்டியே கிடையாது. அந்த ப்ரையாரிட்டிக்காக நாங்க உட்காந்து நீங்க ஸ்பேஸ் போட்டு உட்காந்து பேசிட்டு கமுதின் எங்களுக்கு ஜெயிச்சா பேட் எக்ஸாம்பிள் அது. கமுதின் பண்ண வேலைக்கு இது ரொம்ப ரொம்ப அவர் என்னதான் வினோத்தரன் ஃப்ரெண்டா இருந்தாலும் நான் ஓப்பனா சொல்லுவேன். கமுதின் ஃபேன்ஸ் யாரா இருந்தாலும் சரி, கமுதின் ஜெயிக்கிறது வெரி பேட் எக்ஸாம்பிள். அவர் 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 இந்த அளவுக்கு நெகட்டிவா ஒரு அளவுக்கு கண்ணுக்கு தெரியுது, அங்கங்க தெரியுதுன்னா அதுக்கு எல்லாத்தையும் இன்னமும் கமுதில பாதிரி முடிச்சிடறேன் கூட போய் உட்கார்ந்து பேசிட்டு இருக்காரு. சார் அதை முடிச்சிடறேன். இல்ல சொல்றேன். இப்போ இன்னொருத்தனுக்கு அங்கங்க நெகட்டிவிட்டி கண்ணில் தெரியுதுன்னா அந்த நெகட்டிவிட்டிக்கு காரணமா இருக்கிறது இவர் மட்டும் தான். அவர் கோவம் இருக்காது, ஓகே. பட் ஆனா எனக்கு அவருக்கு நெகட்டிவிட்டின்னு ஒண்ணு இருக்குல்ல, வெளியே அது முழுக்க காரணம் வந்து அவன் தான். அவன் இல்லைன்னா நெகட்டிவிட்டின்றது ஒண்ணு இந்த பக்கம் வந்திருக்காது. அதுல ரொம்ப ஷோரா இருக்கும். நாங்க எல்லாரும் இங்க இருக்குன்னு இன்னும் வந்து நாங்க டிஸ்கஸ் பண்றது இங்க மட்டும் இல்ல, இன்ஸ்டாகிராம்லயும் நாங்க பேசுனது அதுதான். நாங்க யாருக்கும் ஓட்டு எல்லாம் பிரிச்சு போடுற ஐடியா கிடையாது. கம்யூனிட்டி ஓட்டு வேணும்னா கம்யூனிட்டி விளையாடி ஓட்டு வாங்கிக்கிட்டோம் அப்படின்ற நிறைய பேர் வந்து ஓட்டு பண்ணுங்க ஓட்டு போட்டு சொன்னாங்க. நாங்க நிறைய பேர் மெஜாரிட்டி பேர் எனக்கு தெரிஞ்ச ஒரு 1000 பேருக்கு முன்னாடி அந்த 1000 பேர்ல ஒரு 500 பேர் கிட்டத்தட்ட அது மித்தவங்களாம் மெசேஜ் பண்ணல. மித்தவங்களாம் எனக்கு பண்ண வரைக்கும் எனக்கு நிறைய பேர் மெஜாரிட்டியா வந்து ஓட்டுலாம் போட முடியாது அப்படின்னு சொல்லி அவங்க ஓப்பனா சொல்லிட்டாங்க. அதுதான் உண்மையே கூட. நாமினேஷன் வராதப்ப நான் ஓட்டை மாற்றி குத்துனாங்க. ஆனா இது வீக் இன்னும் 3 வீக் தான் இருக்கு. இந்த 3 வாரத்துக்கு அப்புறம் நான் அவங்களுக்கு ஓட்டு போட்டு நான் அவரை கூப்பிட்டு வந்து எங்களுக்கு அவசியமும் கிடையாது, எங்களுக்கு தேவையும் கிடையாது. எங்களுக்கு இவர் தான் ஜெயிக்கணும். எல்லா வரையும் ஒரு நாமினேஷன் எல்லா வரையும் ஒரு ஓட்டு நாங்க தேர்தலும் தான் எங்க முடிவு. அதுக்காக தான் நாங்க ஓடிக்கிட்டு இருக்கோம். நீங்க உங்க ஓட்டு எடுத்து நான் அவனுக்கு போட்டு அவனுக்கு உங்களுக்கு ஓட்டு பிரிச்சு நான் வந்து மத்த தேர்டா ஒரு ஆளுக்கு நான் வந்து ஊடால வந்து இடம் ஒரு ஐடியா இல்லை. நான் தெளிவாவே சொன்னேன். திவ்யா அவங்க ரொம்ப வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. இன்ஸ்டாகிராம் குரூப்ல திவ்யா வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. நான் வந்து இன்னும் கம்பெனி ஓட்டை பிரிச்சு போட்டு நான் திவ்யாவை மேல தூக்கி ஒரு விரும்பல. அந்த இடத்துல பர்டிகுலர் இடத்துல அந்த ஓட்டை ஸ்பில் பண்ணி எங்களுக்கான ஓட்டு தான் அப்படின்றத ரொம்ப தெளிவா நான் இருக்கேன். நிறைய பேர் தெளிவா இருக்கீங்க. ஆக்சுவலா அவருக்குள்ள ஓட்டு அவருக்கு தான் விழுங்க. அவருக்குள்ள ஓட்டு பிரிஞ்சு கம்பெனிக்கு தான் விடாதுங்க. அதான் உண்மையும் கூட. அது நாங்க ரொம்ப தெளிவாகவே இருக்குங்க இந்த பர்டிகுலர் இன்சிடென்ட்ல மட்டும். பட் எனக்கு அவன் கொடுத்த அட்வைஸ் தான் எனக்கு சத்தியமோகன் பாட்டே கிடையாது. அவன் ஃப்ரெண்டு கொடுத்ததெல்லாம் அது வந்து அவன் ஃப்ரெண்டு அவன் பண்ண தப்பெல்லாம் மறைச்சிட்டு அவன் வந்து நீங்க 2 பேரும் நல்லா இருக்குன்னு சொல்லி அவனுக்கான பாசிட்டிவிட்டியை கொஞ்சம் பூம் பண்ணி விடுறதுக்காக வினோதத்தை யூஸ் பண்ற மாதிரி எனக்கு தோணுச்சு அந்த பர்டிகுலர் ஸ்பீச் பேசுறப்ப. அந்த அளவுக்கு முட்டா பசங்க நாங்க கிடையாது. எங்களுக்கும் கொஞ்சம் அறிவு இருக்குது. அதனால வந்து அவர் சொன்னதான் நாங்க எடுத்துக்க மாட்டோம். அது மட்டும் தான் சொல்லிக்கணும். சொல்ல பேசுங்க சார். நீங்க நான் சொல்லிக்கிறேன், அதுக்கப்புறம் சரணியா பேசுறேன். அதாவது அவர் கமுத்தின் ஃப்ரெண்டு சொன்னது வந்து இவரு காட்டி சொன்னது காண்டி கமர்தின்ட்ட காட்டி சொன்னது. கமர்தின்ட்டே வினோத்னே சொல்லியிருக்காரு போல. இந்த மாதிரி பார்வோட அரோராவோட வினோத் பார்வதி எவ்வளவு பரவாயில்ல அப்படின்ற மாதிரி. அது என்னன்னா அவர் சொன்னா சொல்லிட்டு போறாரு. ஏன்னா ஏற்கனவே இவங்களுக்கு ஒரு இது இருக்கு. ஆதிரை வந்ததுக்கு அப்புறம் இவங்க அரோரா இந்த மாதிரி போயிருக்காங்கன்னு வினோத்துக்கும் இருக்கு, கமருதீனுக்கு இருக்கு. அது கமருதீன் வெளியே காட்டுறாரோ இல்லையோ, வினோத் அது அப்பப்ப ஏதோ கொஞ்சம் நல்லா பேசுறாரு. ஆனா திடீர்னு அந்த இது வந்துருது. இவர் சொல்லிட்டு போனனால இதை எதுவும் விளையாட்டுலயோ அடுத்து டிடிஎஃப்லயோ ஏதோ ஒரு சண்டைனா அது வெளிப்பற்ற கூடாது. அது அன்னிதான் அந்த இவங்க எஸ்எஸ் சொன்னாங்கன்னு நினைக்கிறேன். அவரு அவ்வளவு தூரம் வந்து உளறிட்டு போயிருக்காரு. இவ்வளவு தூரம் அவங்க ஒய்ஃப் எதுவுமே சொல்லல. ஆனா இவர் வந்து பாரு அப்படி எனக்கு என்ன பண்ணாங்க, அரோராவோட என்ன பண்ணாங்கன்னு தெரியல. அவரு எனக்கு தெரிஞ்சு அந்த இது அரோரா சொல்லியிருப்பாங்கல்ல, இவன் ஏதாச்சும் ஒரு டார்ச்சர்னா கத்தியா வச்சு கூட குத்துவான் அப்படின்ற மாதிரி ஒரு சோஃபால வச்சு திவ்யாட்டையும் கனிட்டையும் சொல்லியிருப்பான். அதை மனசுல வச்சுட்டு கூட ஒரு ஃப்ரெண்டு அப்படி சொல்லியிருக்கலாம். ஆனா அது பாருவோட கம்பேர் பண்ற அளவுக்கு இருக்கானா என்னன்னு தெரியல. இன்னொன்னு டிடிஎஃப்ல இவர் மெசேஜ்ல யாரோ பெர்லின்றவர் போட்டிருக்காரு. டிடிஎஃப்ல வந்து இவரு நல்லா விளையாடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதாவது செகண்ட் பிளேஸ் கூட வரலாம், ஆனா ஜெயிச்சிடக்கூடாது, வினோத் ஜெயிச்சிடக்கூடாது அப்படின்ற மாதிரி. ஏன்னா அது அப்படிதான். ஏன்னா போன வட்டம் டிடிஎஃப் இவர் ரயான் அந்த வீக்ல வந்து அவ்வளோ பீக்ல இருந்தாரு ஓட்டுல. இதுல அடுத்து ஒரு வாரம் அவருக்கு ஓட்டு விழுகலை. அதாவது அந்த இது நாமினேஷன்ல வரல. அதுக்கப்புறம் ஃபைனல் வீக்ல அப்படியே ஓட்டுலாம் குறைஞ்சிச்சு. அந்த மாதிரி இந்த வீக்ல இவர் அதான் நல்லா விளையாட்டு 2வது இடத்துல கூட வரலாம் வினோத், ஆனா ஜெயிச்சிடக்கூடாது அப்படின்ற மாதிரிதான் எனக்கும் தோணுது. அடுத்து அப்படியே ஓட்டு அப்படி தொடர்ந்து 3 வாரம் நாமினேஷன்ல வந்தாதான் நம்ம அப்படியே கொஞ்சம் ஹைலே இருக்க முடியும். அதான் வேற ஒண்ணும் இல்லை. சரண்யா நீங்க பேசுங்க. இன்னைக்கு அவரு ஃப்ரெண்டு சொன்னது தான். அவரு என்னன்னா, அந்த டாக்டிக் மாரி ஒண்ணு போட்டு விட்டு போயிட்டாரு. அது ஆக்சுவலா ரொம்ப தப்பு. நீங்க 2 பேரும் நல்லா விளையாடுறீங்க. தனித்தனியா விளையாடுங்க அப்படின்னு. 2 பேரும் ஃப்ரேம்ல பார்க்கவே நல்லா இருக்குது. அதெல்லாம் ஓகே தான் ஃபைன். ஃப்ரேம்ல பார்க்கலாம் நல்லா இருக்குது. பட் அவரோட கம்ருதீனோட கேம அவர் விளையாடணும்.
இவரோட கேம் இவரு விளையாடணும். எண்ட் ஆஃப் த டே இந்த மனுஷன் 20 வருஷமா உழைச்சிருக்கிறாரு. அவருக்கு உண்டான வந்து இந்த வின் வந்து அவரு அவருக்கு வந்து இதுவரைக்கும் போட்ட அந்த உழைப்புக்கு வந்து அதுக்கு வந்து ஒரு என்ன சொல்றது? ஒரு அவார்ட் மாரி இது. இது வந்து வினோத் ஃபேன்ஸ் வந்து பார்த்து பண்ணுங்க. ப்ளஸ் எனக்கு வந்து இந்த டிடிஎஃப் வந்து கம்ருதீன் வின் பண்ணி தொலைஞ்சிட்டா நல்லா இருக்கும்னு தோணுது. ஏன்னு வச்சுக்கோங்களேன், இந்த டாக் டீம் போட்டு, இத எடிட்ஸ போட்டு, அத போட்டு, இத போட்டு பிரிக்கிறதுக்கு, இத வந்து இவன் 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 வந்து இந்த கம்ருதீன் வந்து டிக்கெட் டூ ஃபினாலே வந்து அடிச்சுட்டு போனா வந்து நல்லாருக்கும். ப்ளஸ் இந்த அப்யூசிவ் கேங் ஒருத்தவங்க இருக்கிறாங்க தெரியுமா? ரஞ்சித் உங்களுக்கு தெரியும்னு நெனைக்கிறேன். அந்த அவங்க போடுற அந்த இதெல்லாம் வந்து நான் மைண்டுக்கு எடுத்துக்காதீங்க. கம்ருதீன் ஃபேன்ஸ்லயே ஒரு ஒரு ஃபேண்டம் குரூப் வந்து இருக்குது ஒரு குரூப்பு. லிசனர்ஸ்லயும் இருக்கிறாங்க ஒருத்தவங்க. அதனால சொல்றேன், நீங்க அவங்களலாம் மைண்ட் பண்ணிக்காதீங்க. அவங்களே பாதி பேரு போய் திவ்யாக்கு சப்போர்ட் பண்ணணும்னா பண்ணிக்கிட்டும். நோ ப்ராப்ளம். கம்ருதீன் ஓட்டு திவ்யாக்கு போடுறனா போட்டுக்கட்டும். பிரச்சனை இல்ல. ப்ளஸ் இந்த ஆராராவுக்கு இன்னைக்கு குடுத்த எலிவேஷன்லாம் அந்த அவரோட ஃப்ரெண்ட் வந்து தேவையே இல்லாத எலிவேஷன் அது. ஆக்சுவலா. நீங்க என்ன கேட்டீங்கன்னா, கனி கனி வந்து பிளேஸ் குட் கேம் கம்பேர் டூ ஆராரா. அதுதான் உண்ம. அவங்க எந்த இடத்துலயும் காலவாரி விடுற கேம்லாம் ஒண்ணும் ஆடல. ஓகேவா? கனி வந்து பெட்டர் வெர்ஷன் அதாவது இங்க இருக்க ஃபீமேல் கண்டஸ்டன்ட்லயே கனி வந்து ரொம்ப பெட்டர் வெர்ஷன். எனக்கு வந்து இந்த இப்ப இவன் வந்து இந்த கம்ருதீனோட ஃப்ரெண்ட் சொல்லிட்டு போனாலாம் டிடிஎஃப் டிக்கெட் வந்து கம்ருதீன் வின் பண்ணணும்னு நெனைக்கிறேன். இல்லன்னு வச்சுக்கோங்களேன், என்னோட ஃபர்ஸ்ட் சாய்ஸ் வந்து கனி தான். கனி வந்து டிடிஎஃப் வின் பண்ணி இதுக்கு போயிடணும். ஃபினாலேக்கு போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப நடக்கிறத பார்த்தா இவனுங்க கண்டிப்பா ஓட்ட பிரிக்கிறதுக்கான எல்லா வேலையும் பார்ப்பானுங்க. நீங்க போய் போடுங்க. வினோத் ஃபேன்ஸ் வினோத்க்கே போடுங்க. அவங்கவங்க வந்து அவங்கவங்க பார்த்துக்கிட்டும். இந்த வினோத் வினோத் ஃபேனும் ஐ மீன் கம்ருதீன் ஃபேனும் கம்ருதீனோட ஃப்ரெண்டும் கம்ருதீன் மாரியே இருக்கிறாரு. அது ஏன்னு தெர்ல. அதனால நீங்க அத மைண்ட் பண்ணிக்காதீங்க. ப்ளஸ் அரோரா பத்தி சொன்னது ஒரு ஒரு விஷயத்துல ரைட்டு. ஏன்னா அத வந்து இவங்க மாத்திரம் இல்ல, ஸ்ரீரஞ்சனின்னு சொல்லிட்டு போயிருப்பாங்க. அந்த பொண்ணு கூடவே இருந்து எல்லா எல்லா இடத்தையும் நோட் பண்ணிட்டு, எந்த இடத்துல வச்சு அடிக்கணுமோ, அந்த இடத்துல வச்சு அடிக்குது. இட்ஸ் நாட் இது அது வந்து உண்மதான். இத வந்து அரோரா ஃபேன்ஸ் வந்து இது பண்ணுவாங்க. நான் அத வந்து என்ன பார்க்குறேன்னா, நீ தப்புன்னா, நீ அந்த இடத்துலயே சொல்லியிருக்கணும். தப்புன்னு சொல்லிட்டு. நான் வந்து அத பின்னாடி போய் பேசுவேன். 4 பேர்ட்ட ரெஜிஸ்டர் பண்ணுவேன். அப்புறம் வீக்கெண்ட் ஒரு கேம் ஆடுவேன். அப்படிங்கிறது வந்து ஒரு பிபி கேமரா ஓகே. பட் இட்ஸ் நாட் மாரலா, எத்திக்கலான்னு கேட்டா, அது வந்து கிடையாது. கனி வந்து இத எந்த இடத்துலயுமே பண்ணியிருக்க மாட்டாங்க. அந்த பொண்ணு இன்னொரு வேலையும் பார்த்துருக்கும். திவ்யா வந்து பெட்டர் வெர்ஷன் ஆஃப் கனின்னு சொல்லியிருக்கோம். ஐ கம்ப்ளீட்லி டிஸ்அக்ரி வித் திஸ். திவ்யாவும் எந்த பிரச்சனையில போய் மூக்க நுழைச்சு, எத ஊதி பெருசாக்கலாம், எத அட்டென்ஷன் நம்ம திருப்பலாம், இது எங்க கனி பண்ணியிருக்கிறாங்க? கனி ஒரு நாள் இந்த கேம பண்ணதே கிடையாது. இந்த மாரி அட்டென்ஷன் சீக்கிங் கேம் பண்றதோ, இது ப்ராப்ளம கிரியேட் பண்றதோ, அவங்க அந்த மாரி கேமே ஆடுனது கிடையாது. அவங்க அவங்களாவே தான் இருந்து கேம் ஆடியிருக்கிறாங்க. அவங்க பிபி கேமும் ஆடியிருக்கிறாங்க. வித் மாரல் அண்ட் எத்திக்ஸோட ஆடியிருக்கிறாங்க. தயவு செஞ்சு எனக்கு வந்து ஆரோராவோட கேம் வந்து பிபி கேமா பார்த்தீங்கன்னா, அவங்க பிபி கேமர் தான். ஆனா, ஷி இஸ் அ ஃபாக்ஸ். அவங்கள வந்து இவங்க ஐ மீன் வினோத்தும் நம்புறது வினோத்தும் நம்ப வேண்டாம், கமருதீனும் நம்ப வேண்டாம். அவங்கவங்க கேம அவங்கவங்க ஆடிட்டு போகட்டும். டிடிஎஃப் வந்து என்னோட பெர்சனல் சாய்ஸ் வந்து கனி வின் பண்ணணும். பட் இன்னைக்கு வந்து அவன் ஃப்ரெண்ட் பண்ணிவிட்ட வேலைய பார்த்தா, கமருதீன் வின் பண்ணணும். ஏன்னா கனிக்கு வந்து இப்ப நல்லா ஓட்ஸ் வந்துட்டு இருக்குது. அப்புறம் கனி ஃபேன்ஸ் இங்க இருந்தீங்கன்னா, ப்ளீஸ் இந்த டாக் டீம்லாம் போடாம கனிக்கு போடுற ஓட்ட கனிக்கு போடுங்க. ஆரோரா அந்த கனியோட எடிட் நல்லாருக்கு. அவங்களோட பாண்டிங் நல்லாருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஓட்ட பிரிக்காதீங்க. அவ்வளோதாங்க. நான் பேசட்டுமா இல்ல எஸ்எஸ் பேசட்டுமா? எஸ்எஸ் ப்ரோ நான் பேசட்டுமா? நீங்க பேசுங்க. ஓகே. இவரு BB8 சொன்னாரு. ரயான் வந்து நெறைய ஓட்டு இருந்துச்சு. அவரு டிடிஎஃப் ஜெயிச்சனால தான் அவரு வந்து டாப் 5 போயினதுனால தான் ஃபர்ஸ்ட் வெளியேறினார். ரயானுக்கு ஓட்டே இல்லைங்க. அந்த வீக்ல ரயான் வந்து ஒண்ணு டிடிஎஃப் ஜெயிச்சு டாப் 5 போணும். இல்லாட்டினா அந்த வீக் எலிமினேஷன். அதுதான் அவருக்கு இருந்தது. அந்த மாரி இருந்து தான் அவர் வந்து டாப் 5 போனாரு. டிடிஎஃப் ஜெயிக்கலன்னா அவருக்கு வந்து அதுக்கு அடுத்ததே இருக்கு. 14th வீக்கே கிடையாது அவருக்கு. சரிங்களா? ரயானுக்குங்கிற ஒரு தனி ஓட்டு கிடையாது. ஒண்ணு சவுண்டோட ஃபேன்ஸ் போடுவாங்க, இல்ல ஜாக் ஃபேன்ஸ் போடுவாங்க. அதுல தான் அவருக்கு ஓட்டு. அவருக்கு தனியா ஒரு ஃபேண்டமே இல்ல. லாஸ்ட் வீக் மட்டும் தான் ஒரு ஃபேண்டம் கிரியேட் ஆச்சு. அவரு வந்து இந்த நம்ம ட்விட்டர்ல வந்து பேசினாரு. அட்லீஸ்ட் ட்விட்டர்லயாவது கொஞ்சம் ஃபேன்ஸ் இருந்தாங்க. எனக்கு தெரிஞ்சு யூடியூப்லலாம் யாருமே ஃபேன்ஸே கிடையாது அவருக்கு. சரிங்களா? நீங்க தப்பா இது பண்ணிட்டு இருக்கீங்க. அப்புறம் ஏக்கா, இன்னைக்கு இருங்க, வந்து இருங்க, இருங்க. அது ஓட்டு போட்டது வந்து இவங்க முத்துவோட ஹேட்டர்ஸுங்க. அது இல்ல ரஞ்சித், எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குக்கா. அதாவது அந்த டிடிஎஃப் வீக்ல நான் உங்கள்கிட்ட தான் பேசியிருக்கேன். அந்த டிடிஎஃப் வீக்ல இவருக்கு முத்துவை அடிக்க முத்துவிட்டையும் இவருக்கு சண்டை, அந்த அந்த
ரொம்ப அதிகமா சண்டை வந்தப்ப இவருக்கு அந்த ஓட்டு பூரா நிறைய வந்துருச்சு. இவரு கொஞ்சம் 2வது ஏங்க இடம் அவர் லைம் லைட்ல வந்தாரு. வரணுங்கிறதுக்காக தாங்க முத்துவே எதிர்த்தாரு. என்னங்க நீங்க நீங்க பாத்தீங்களா இல்லையா கேம? அந்த லைம் லைட்ல வரணும், அவருக்கு ஸ்கிரீன் ஸ்பேஸ் வரணுங்கிறதுக்காக தான் வேணுமே முத்துக்கிட்ட வம்பிழுத்தாரு. சரி அத விடுங்க. இப்ப நம்ம இது சீசன் 9க்கு இல்ல வந்துருவோம். இல்ல முகின் ராவெல்லாம் டிடிஎஃப்பும் வின் பண்ணாரு, இதையும் வின் பண்ணாரு. ஆ அந்த கேப்பபிலிட்டி டைட்டிலும் இருக்கவங்க வின் பண்ணாரு. எப்படினாலும் வின் பண்ணுவாங்க. வின் பண்ணலாம். நான் இது ஒண்ணு மட்டும் சொல்லிக்கிறேன். மத்தவங்க வந்து கானா வினோத் கூட இருந்தாங்கன்னா பாசிட்டிவிட்டி இருக்கு. இந்த ஃப்ரெண்ட்ஷிப் பார்க்க நல்லா இருக்குன்னா, அது அவங்கவங்க பாயிண்ட் ஆஃப் வியூ சரிங்களா? ஒரு பாசிட்டிவ் பெர்சனோட இருந்தா பாசிட்டிவா வெளிய தெரிவாங்க. எல்லா ஃபேமிலியும் அப்படிதானே. எனக்கு அமித்தோட ஒய்ஃப் சொன்னதும் அப்படிதான். நீ வந்து கானா வினோத்தோட இருக்கிறப்போ உனக்கு டாக்ஸிசிட்டி கம்மியா இருக்கு. எஸ் யார் பத்தியும் வன்மமா பேச மாட்டாங்க. இதே தான் எல்லாருமே அதுதான் விரும்புவாங்க. இப்ப கமருதீனோட ஃப்ரெண்ட் சொன்னதும் அதுதான். நீ இவன் கூட இருக்கிறப்ப நெறைய இந்த லூஸ் டாக் விடுறது கிடையாது. அதே மாரி வந்து டாக்ஸிசிட்டியும் கம்மியா இருக்கு. மத்தவங்கள பத்தி தப்பா புறம் பேசுறது எதுவுமே கிடையாது. நீங்க பாட்டு பாட்ட பத்தி பேசுறீங்க, இத பத்தி பேசுறீங்க, கானா பத்தி பேசுறீங்க, கவுண்டர் போடுறீங்க. அந்த மாரி இருக்கிறது பார்க்க நல்லா இருக்குன்னு சொல்றாங்கன்னா, நமக்கு நம்ம வீட்டு ஆளுங்க அவங்களோட சேர்ந்தான்னா நல்ல பேர் கிடைக்குங்கிறதுக்காக தான். ஓகேங்களா? அதுல நம்மளுக்கு என்ன எலிவேஷன் கிடைக்குதா? எல்லாருக்குமே கானா வினோத்னா ஒரு நல்ல பெர்சன் அப்படின்னு சொல்றாங்களா? அந்த எலிவேஷன் நம்ம எடுத்துட்டு போயிட்டே இருக்க வேண்டியதுதான். யார் நம்ம கூட அதனால என்ன அமித் என்ன நம்ம கூட சண்டை போடாமயே இருக்க போறாரா? அதெல்லாம் கிடையாது. சண்டை வரப்ப சண்டை போட தான் போறாங்க. அதனால என்ன கமருதீன் வந்து பார்வதி விட்டுட்டு கானா வினோத் கூடவே சுத்திட்டு இருக்க போறாரா? கிடையாது. இப்பயும் உட்காந்து பார்வதி கூடயும், அவங்க அம்மா கூட தான் பேசிட்டு இருக்காரு. ஸோ அவங்களலாம் மாத்த முடியாது. நம்மளுக்கு என்ன இதனால என்ன எலிவேஷன் கிடைக்குது? ஃபேமிலிஸ் ஃபேவரைட் நம்ப அப்படிங்கிறத நம்ம ஒரு இதா டேக்கா எடுத்துக்கலாம். அவ்வளோதான். அத எடுத்துட்டு நம்மளுக்கு இதனால என்ன பிளஸ் பாயிண்ட் வருது? அத மட்டும் பாருங்க. மத்தவங்க வந்து கானா வினோத் கூட இருந்தா பிளஸ் பாயிண்ட்ன்னு அவங்க நினைக்கிறாங்கன்னா, ஃபேமிலி நினைக்கிறாங்கன்னா, அதுதாங்க நம்மளுக்கு பிளஸ் பாயிண்ட்டு. இப்போ வீட்ல இருந்து வந்த எல்லாருமே வந்து கானா வினோத் கூட இருக்கிறனால, உங்களுக்கு வந்து நல்ல நல்ல எலிவேஷன் தெரியுது, ஃப்ரெண்ட்ஷிப் நல்லா இருக்குன்னு சொன்னோம்னா, அது நம்மளுக்கு தான் பிளஸ் பாயிண்ட். அத நம்ம மட்டும் எடுத்துப்போம். ஃபேமிலிஸ் ஃபேவரைட்ன்னு நம்ம டேக் போட்டுப்போம் அவ்வளோதான். இன்னொன்னு இந்த வீக்கெண்ட் முடிஞ்சா அதெல்லாம் மறந்துருவாங்க. அங்க வீக்கெண்ட்ல என்ன பண்ண போறோம்? இப்ப டிடிஎஃப்போட இத வந்து அவரு சொல்லி அதோட ஹைப் குடுத்துட்டு போயிடுவாரு அவரு. எல்லாம் அதோட என்ன ஆயிடும்னா, எல்லாம் அந்த இதுக்கு போயிடுவாங்க. டிடிஎஃப் எப்படி இருக்கும்? என்ன டாஸ்க் இருக்கும்? அந்த மாரி விஷயத்துக்கு போயிடுவாங்க. அதனால இப்ப இன்னொரு விஷயம், இப்ப எல்லாம் வந்து கமருதீன் ஃப்ரெண்ட் இப்படி சொல்லிட்டாங்கங்கிறீங்க. அதே மாரி பாக்கியாக்கா இன்னொன்னு சொல்லிட்டு போயிருக்காங்களே, நீங்க எல்லாத்தையும் டிஸ்டன்ஸ் வச்சுக்கணும். நீங்க 2 பேரும் சண்டை போட்டாலும் 2 பேரும் அந்த ஸ்பாட்ல நீங்க இவர் தப்புனா நீங்க தப்புன்னு சொல்லணும். இவர் தப்புனா நீங்க தப்புன்னு சொல்லிரணும். அப்பன்னு அந்த 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 விஷயமும் கமருதீன் மைண்ட்ல ஓடும்ல. அப்ப வினோத் மைண்ட்லயும் ஓடும். அப்படிங்கிறப்ப இப்ப இந்த விஷயத்த இவங்க 2 பேர்ல யாராவது ஒருத்தர் ஃபாலோ பண்ணா கூட அது நமக்கு பிரச்சனை கிடையாது. இது ஃபாலோ பண்ண சேர்ந்து விளையாடுங்க அப்படின்னு அவர் சொல்லிட்டு போனதை மட்டும் நம்ம அப்படி பாத்துக்க வேணாம். பெருசா அதை வச்சு நம்ம பயப்பட வேணாம். ஏன்னா இவர் யாரு சொன்னாலும் அதை வந்து இவருக்கு அதை கேட்டுதான் இவர் பிளான் பண்ணி விளையாடுவாரான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா மாட்டாரு. அவருக்கு அந்த ஸ்பாட்ல என்ன தோணுதோ அதை அவர் அந்த இடத்துல பண்ணிட்டு போயிடுவாரு. அது வந்து அது அது இவரோட நல்ல நேரம். அது நிறைய இடத்துல நல்லதா முடியுது. அது அவரோட லக்கு தான் அப்படின்னு நான் பாக்குறேனே தவிர, பிளான் பண்ணி ஒருத்தரை காலி பண்ணணும்னு நினைக்கல, ஒருத்தர்கிட்ட பழகணும்னு அவர் நினைக்கல. பழகி இவர்கிட்ட பழகுனா எனக்கு வந்து நல்லா அந்த மாதிரி அவர் அந்த மாதிரி கிடையாது, பெர்சனே கிடையாது அவரு. கானா வினோத். எஸ்எஸ் பேசுங்க. ஆதிக்கு ஸ்பீக்கர் போறாங்க. இல்ல ஸ்பாட்ல மோனே, அதான் நான் யாராவது எஸ்எஸ் பேசுங்க. யாராவது முடிச்சிட்டு இப்ப இறங்கிட்டாங்கன்னா நான் கொடுத்துறேன். 11 பேர் இருக்காங்க. அவனுக்கு டிஎம் பண்ணி வருவான் போல. ஸ்டார்ட் எஸ்எஸ் பேசுங்கம்மா. நீங்க பேசுங்க எஸ்எஸ். மதனை இப்ப கொடுக்க சொல்லு. நான் சொல்லி ஒரே பண்றேன்னா, இப்போ நீங்க சொன்னது கரெக்ட் தான் ப்ரோ. வினோத் நான் வந்து யாருக்கும் இன்ஃபுளுன்ஸ் ஆக மாட்டாரு. ஆனா என்னன்னா, கமருதீன் அவ்வளவு யோசிக்கிற ஆள் கிடையாது. இப்ப கமருதீனோட மைண்ட் ஃபுல்லா அவங்க சொன்ன எதுவுமே இல்ல. அரோரா டேஞ்சர் மட்டும்தான் அங்க உட்கார்ந்துருக்கு. புரியுதா உங்களுக்கு? அவர் அதை பத்தியே தான் யோசிச்சுட்டு இருக்காரு. இப்போ அமித்தோட வைஃப் சொன்ன விஷயங்கள் எல்லாம் அமித் வேற மாதிரி ஹேண்டில் பண்ணுவார். ஏன்னா அமித் வந்து எண்ட் ஆஃப் த டே அவர் வந்து ரொம்ப காமன் கம்போஸரான ஒரு பர்சன். சோ ஓரளவுக்கு அவருக்கு இன்டெலிஜென்ட் இருக்கு. அவர் அதை வேற மாதிரி யோசிச்சு பண்ணிப்பாரு. ஆனா கமருதீனுக்கு அந்த அறிவு கிடையாது. கமருதீன் வந்து ஒரு விஷயம்னா அதை மட்டுமே வச்சுட்டு அதை வச்சுட்டே போற ஒரு ஆள். புரியுதுங்களா? அதுதான் என்னோட பயம். இப்போ இவருதான் ஒண்ணு பண்ண போய் ஒரு சண்டை போய் இதுல வினோத்னா கம்முன்னு கண்டிப்பா இருக்க மாட்டாரு. அவரோட கேரக்டர் கூட இருக்கும் போது ஃப்ரெண்டுக்கு நான் போகணும் நிப்பேன்னு சொல்லிட்டு போவாரு. அதுதான் என் பயம். ஏன்னா இந்த கமருதனோட கேரக்டர் சுத்தமா மூளை கிடையாது. சாரி கமருதன் ஃபேன்ஸ், தயவுசெய்து கோச்சுக்காது. இவ்வளவு நாள் நான் கமருதனோட பேசினது இல்ல. பட் எனக்கு செம்ம இரிட்டேட் ஆகுது. உட்காந்து சொல்லிட்டு இருக்காரு பாரு நல்ல வேணாம் வந்து அது வந்து வினோத்தனை கண்ண காமிக்கிறாரு. ஏன்டா இவங்கள்ட்ட சொல்றியா அப்படிங்கிற மாதிரி ஒரு பாக்குறாரு. அதை உட்காந்து சொல்லிட்டு இருக்காரு. எனக்கு புரியல. கமருதீனுக்கு வந்து கடவுளே இறங்கி வந்து சொன்னாலும் புரியாது போல. இதுக்கு மேல சத்தியமா அவரை காப்பாற்ற முடியாது. பெட்டர் அவர் எவிக்ட் ஆயிட்ட கூட எனக்கு ஓகே தான். ஐ எம் ரியலி சாரி கமருதீன் ஃபேன்ஸ். அவர் எவிக்ட் ஆகிட்டு அவருக்கு நல்லது. ஏன்னா ரொம்ப ஒஸ்டா ஒரு பேரு போயிட்டு இருக்கு. இப்ப பயங்கரமா வச்சு செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க இந்த ஃப்ரெண்டு வந்ததுக்கு அப்புறம்.
இது வந்து எனக்கு தெரியல இது எப்படி போகுதுன்னு. டிடிஎஃப் வந்து அண்ணா ஜெயிக்கிறா ஜெயிக்கல அது எனக்கு தெரியல. ஆனா டிடிஎஃப்ல சண்டை வந்துடக்கூடாது என் பயம் அது இல்ல இல்ல மட்டும்தான். அரோரா நோக்கி டிடிஎஃப்ல அவர் ஜெயிக்க கூடாது. ஜெயிச்சா அது அவருக்கு நல்லது கிடையாது. அவர் நல்லா perform ஆமா பண்ணணும். ஓட் ஆமா. பேங்க் இதாகணும். நல்லா அதுதான் பெர்ஃபார்ம் பண்ணணும். ஆனா தோத்துறணும். இல்ல இது டிடிஎஃப்ல சண்டை வராமலாம் இருக்காது. ஏன்னா போன சீசன் வந்து டாக்ஸிக் கம்மியான உள்ள சீசன்லயே வந்து சண்டை வந்துச்சு. ஏன்னா அதுல போட்டி பொறாமைகள் கண்டிப்பா இருக்கும். ஏன்னா ஜெயிக்கிறவங்க டைரக்ட் டு அதுக்குதான் ஃபைனல்ல. கொடுத்துருக்காங்களே அதனால இந்த வாட்டி சண்டை கண்டிப்பா இருக்கும். சண்டை போட இல்ல சண்டைலாம் போட்டுக்கிட்டு அதெல்லாம் பிரச்சனை கிடையாது. எனக்கு நம்ம ப்ரோமோவாதி இருக்காங்களே வச்சு அவங்க தானே எல்லா இதையும் நாசம் பண்றதே டாஸ்க் கண்டஸ்டன்டோட பேரு நாசம் பண்றதே அந்த அவங்கள பொண்ணு தானே. பத்திலாம் கவலையே இல்லைங்க. அது அதுல அவங்க advantage. இன்னொரு வேலை ஒண்ணு பண்ணுவாங்க. அவங்களால ஜெயிக்க முடியலனாலும் இன்னொருத்தர் ஜெயிக்க கூடாதுன்றத பிளான் அவங்க போடுவாங்க. அந்த பிளான்ல தான் யார் மாட்ட போறான்னு தெரியல. அதுவும் சந்தோஷம் தான். அந்த பிளான்ல வினோத் மாட்டணும். ஏன் மாட்டணும்னா நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டா அந்த பிளான்ல வினோத் மாட்டி இவங்களாலதான் அவர் தோத்துட்டாருன்ற ஒரு ஆங்கிள் வரணும். வந்தா சாலிட் ஒண்ணுமே பண்ண முடியாது. கரெக்டா ஃபிட் ஆயிடும். ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் அவர் ஜெயிக்க கூடாது. அவர் டிடிஎஃப் செம்மையா பெர்ஃபார்ம் ஜெயிக்க கூடாது. ஆமா இந்த ஒரே பாயிண்ட் சொல்லிருக்கேன். எனக்கு ஒரே சந்தோஷம் என்னன்னா கமுர்தி ஃப்ரெண்டு போய் திவ்யாவை பத்தி எதுவும் பேசல. அலன் ப்ரோ சாரி நான் சொல்றதுக்கு. ஏன்னா திவ்யா ஏதாவது பேசி இவங்க மறுபடியும் திவ்யா டார்கெட் பண்ணி அவங்க எலிவேஷன் எனக்கு அது ஒரு சந்தோஷம். அப்பா சாமி நீ திவ்யா பத்தி பேசாம போனே கம்முனு போ. கமுர்தி வேற முடிஞ்சு நடக்காது. ஏன் நடக்காதுன்னா அதுக்கு வந்து நல்ல டாஸ்க் ஆடணும் முதல்ல. அந்த ஃபீமேல் கண்டஸ்டன்ஸ்ல நல்ல டாஸ்க் ஆடுற கேட்டகரியில திவ்யா வரமாட்டாங்க. சோ அதெல்லாம் நடக்காது. இல்ல கமலர் போய் சாரி கேட்டு ஹக்லாம் பண்ணாரு. எனக்கு சந்தோஷமா இருந்துச்சு. எப்பா தயவுசெய்து முடிச்சுக்கோங்க உங்க சண்டையை. ஹக் பண்ணி ரொம்ப சாரி கேட்டு நான் பேச தப்பு திவ்யா அப்படின்னு சொல்லிட்டு அது அந்த ப்ராப்ளம் முடிஞ்சு எனக்கு ஒரு நிம்மதி என்னன்னா நல்ல வேளை திவ்யா பத்தி சொல்லி தொலைல இவரு. ஏன்னா சொல்லி இருந்தாருன்னா அது ஒரு இவரு தெளிவாதாங்க இருக்காப்ல. வினோத் தெளிவாதான் இருக்காரு. இங்க பாருங்களேன், அவர் சொல்றாரு இவர்கிட்ட கமருதீன் கிட்ட நாளைக்கே ஒரு சண்டை வந்தா இது எல்லாமே ஆப்போசிட்டா கூட மாறலாம். அதனால அவங்க சொல்றத வந்து மைண்ட்ல வச்சுக்கோ. ஆனா அதை வந்து அதை வச்சே கேம் விளையாடாதீங்கிற மாதிரி சொல்றாரு. அதுவே போதும். இவனுக்கு புரிஞ்சா போதும். இவருக்கு புரிஞ்சா போதும். எனக்கு அவனுக்கு புரியுது புரியலங்கிறது எனக்கு தேவையில்ல. இன்னொன்னு என்ன தெரியுங்களா? இந்த ஃபேமிலி வீக் வந்துட்டு போறது எல்லாமே அந்த ஒரு 1/2 ஹவருக்கு தாங்க. அதுக்கப்புறம் அவங்கவங்க எப்படி ஒரிஜினலா இருக்காங்களோ அப்படியே மாறிடுவாங்க. அமித்தோட ஒய்ஃப் சொல்லிட்டு போனாங்க, "நீ எதுக்கு பார்வதிக்கு வந்து பாட்டு பாடிட்டு இருக்க? ஏன் அவளுக்கு ஆட தெரியாதா?" அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப கூட உட்காந்து அவர் நறுமுகைய தான் பாடிட்டு இருக்காரு. ஸோ அது வந்து அவங்க சொல்றது எல்லாமே வந்து ஒரு 1/2 ஹவருக்கு தான் இவங்களோட மைண்ட்ல இருக்கும். அதுக்கப்புறம் அவங்களோட நேச்சுரல் ப்ளே வந்துரும். அப்படி வந்து கமருதனோட எப்பவுமே கமருதனோட தான் இருக்காரு. கானா வினோத். கமருதனோட இன்ஃப்ளூயன்ஸ் ஆயி ஏதாவது பண்ணணும்னா, அவரு இத்தன நாளா பண்ணியிருக்கலாமே, 85 நாளா பண்ணியிருக்கலாம். அவரு அப்படி பண்ணவே கிடையாது. இவரு பேக் பைட் பண்ணுவாரு, எல்லாமே பண்ணுவாரு. ஆனா கானா வினோத் வந்து அப்படிலாம் எதுவுமே பண்ண மாட்டாரு. ஏன்னா அவருக்குன்னு ஒரு கேரக்டர் இருக்கு. அது அவரோட நேச்சுரல் இன்ஸ்டிங்க்ட் வச்சு தான் அவர் விளையாடிட்டு இருக்காரு. அதே மாதிரி கம்ருதீனுமே இவங்களோட பேரண்ட்ஸ் வச்சு சொல்றதெல்லாம் வச்சு அவருமே மாற மாட்டாரு. ஏன்னா, அவருமே எப்படி அரோரா, பார்வதி இவங்கெல்லாம் ஒரு கேம் விளையாடுறாங்களோ, அந்த மாரி தான் கமருதீனுமே விளையாடிட்டு இருக்காருங்க. அங்க இன்னசென்ட்டா விளையாடுற ஒரே ஆள் வந்து கானா வினோத் மட்டும் தான். கமருதீனுமே ஒரு இன்னசென்ட்ன்ற போர்வையில அவர் உட்கார்ந்துகிட்டு இருக்காரு. அவருக்கு ஸ்டார்ட்டிங்ல இருந்தே அவர் ஒரு ரா அ ராணவ் மாரி ட்ரை பண்ணாரு பார்த்தீங்களா? அதுவே வந்து ஒரு கேம் தான். அவருக்கு வந்து ஒண்ணுமே தெரியாதெல்லாம் கிடையாது. அவரால பேச தெரியாதுல்லாம் கிடையாது. எதுவுமே கிடையாது. அவருக்கு எல்லாமே தெரியும். ஆனா வந்து அவரு இந்த மாரி ஒரு இன்னசென்ட் போர்வையில வந்து ப்ளே பண்ணிட்டு போலாம். இப்படியே நம்ம தள்ளிட்டு போலாம் அப்படின்றது தான் ஸ்டார்ட்டிங்ல இருந்தே அவரு ப்ளே பண்ணிட்டு இருக்காரு. அதே மாதிரி இவரு அரோராவே ஏதாவது ஒண்ணு சொன்னா கூட, அந்த பாயிண்ட்ல அப்படியே நிக்க மாட்டாரு. உடனே என்ன பண்ணுவாரு, பார்வதிட்ட போய் பேசுவாரு. பார்வதியே இவங்கள பத்தி திட்டினா கூட, உடனே அந்த பாயிண்ட்ல நிக்க மாட்டாரு. அந்த ஒரு 1/2 அன் ஹவருக்கு என்ன சொல்வாரு, ஆமாமா நீ சொன்னதெல்லாம் கரெக்ட்டு" அப்படின்னுவாரு. அப்புறம் உடனே வந்து அரோரா கிட்ட போவாரு. அவரு பயங்கரமான ஸ்விட்ச் ஓவருங்க. அவரு சொல்றதெல்லாம் எதுவுமே நம்ப முடியாது. அவரு எப்ப பார்த்தாலும் இந்த மாரி ஸ்விட்ச் பண்ணிட்டே இருப்பாரு பார்த்தீங்களா, அத அப்படியே தான் கன்டின்யூ பண்ணிட்டே இருப்பாரு. அவ் அவரு அ அ அவரெல்லாம் யாராவது ஒருத்தர் சொல்லிலாம் வந்து அப்படி சொல்லியா அது ஒரு 1/2 அன் ஹவருக்கு பேசுவாரு. அவ்வளதான். அதெல்லாம் ஃபாலோவே அவரு பண்ண மாட்டாரு. அவர பத்திலாம் நம்ம பயப்படவே வேண்டாம். யார பத்தி இந்த பேரண்ட்ஸோட இன்ஃப்ளூயன்ஸ் அத பத்திலாம் எதுவுமே நம்ம பயப்படவே வேண்டாம்னு தான் எனக்கு தோணுது. அதோட இல்லாம இந்த இன்னொரு பேரண்ட்ஸ் விஷயம் வரவீட்லயே இருக்குங்க. டிசைட் ஆயிடுங்க. இதுல இன்னொரு விஷயம் இருக்கு. வெளியில இருந்து பாக்குறவங்களுக்கு எல்லா கேமராவும் எல்லா ஆங்கிளும் காட்டும். என்னென்ன பேசுறாங்க என்னென்னங்கிறது. உள்ள இருக்கிறவங்களுக்கு அது காட்டாது. அதனால உள்ள இருக்கிறவங்க கேம் பிளே வந்து வெளியில இருக்கிறவங்க சொல்ற மாதிரி அவங்களால உள்ள பிளே பண்ண முடியாது. அவங்க அந்த இடத்துல அவங்களால எப்படி அது வந்து அவங்களோட நேர காலங்கள் தான் நான் பாக்குறேன். ஏன்னா அங்க என்ன நடக்குதுங்கிறது அவங்களுக்கு தான் அது ஃபீல் ஆகும்.
இப்ப நம்ம அங்க ஒரு சூழ்நிலை நடக்குது. இப்படி அவங்க நம்மள பேசுறாங்க. நம்ம அப்படி பேசுறோம் அப்படிங்கிறது. இவங்க சொல்ற மாரி இவங்கள அவாய்ட் பண்ணி இந்த இடத்துல நீ போ அப்படிலாம் ஒரு விஷயம் பிளான் பண்ணிலாம் அங்க பண்ண முடியாது. ரொம்பலாம் பண்ண முடியாது. 1, 2 பண்ணலாங்க. இப்ப உங்க இத எடுத்துக்கிட்டு இப்ப அரோரா கிட்ட பேசாம வேணா அவர் இருக்கலாம். இல்ல பார்வதி கிட்ட லவ் கன்டென்ட் பண்ணாம வேணா இருக்கலாம். ஆனா மொத்தமா இவங்க ஒரு 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 இவங்க ஒரு மைண்ட்ல ஒரு எக்ஸ்பெக்டேஷன் வச்சு சொல்றாங்க பாத்தீங்களா? அத வந்து அவங்களால உள்ள இருந்துலாம் ஃபுல்ஃபில் பண்ண முடியாது. யாரு இவங்க சரண்யா அக்கா பேசுங்கக்கா. கேட்கல. சரண்யா அக்கா கேட்கலக்கா. துணிவே சக்தி, துணிவே சக்தி சரண்யா. சரோ கேட்கல சரோ எதுவுமே நீங்க பேசுறது இருக்காங்களான்னு தெரியல. அன்மியூட்ல தான் இருக்காங்க. சரி மதனே நீ பேசி முடி. லைவ்ல போயிட்டு இருக்கதா சொல்லலாம் இருந்தேன். அவர் சொல்லிட்டாரு ஓப்பனா இதுதான் சொல்லி. நீ அதை சொல்லிட்டு அந்த பாயிண்ட கூட அது 1 நிமிஷம் கிட்டத்தட்ட எக்ஸ்பிளைன் பண்ணிட்டாரு. இதுக்கப்புறமாவும் அவனுக்கு புரியலன்னா நான் பண்ண முடியாது. அவருக்கு ஒரு தெளிவு இருக்குல்ல, அதோட சரி அப்படி இருந்தாவே போதும்ன்ற மாதிரி எனக்கு இருக்கு. இன்னொன்னு எனக்கு இன்னைக்கு பர்டிகுலரா எனக்கு பிடிச்ச மூமெண்ட் என்னன்னா, வெளியே உட்காந்து நம்ம பேசணும்ல, அரோராவும் பார்வதி சண்டை போட்டுக்கிட்டு இருக்கப்ப சென்ட்ரல் இருக்கான். அந்த சென்ட்ரல் இருக்கவன் எவனும் கண்டுக்க மாட்டேன்றாங்க. வெளியே வந்து 2 பொண்ணுங்க தான் குறை சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இவனை யாரும் குறை சொல்ல மாட்டேன்றாங்கன்ற மேட்டர் இருக்குல்ல. அதை ரியா போய் அழகா போயிட்டு இவகிட்ட நீயும் பாதி அடிச்சுக்கிறீங்க, சரி கபடி எங்க போனா அப்படின்னு கேட்பாங்க. ரெண்டு பேரும் ஆளவே காணும் சென்ட்ரல் உட்காந்து வேலை பார்த்துக்கிட்டு இருக்கானே உங்களுக்கு தெரியுதான்னு கேட்பாங்க. இல்ல அவங்க வெளியிலேயே அதை தெளிவா பேசி வெளியிலேயே ஒரு ஃபுல் வீடியோ போட்டிருப்பாங்க இன்ஸ்டால. அதாவது இவங்க இந்த 2 பொண்ணுங்களையும் நீங்க எக்ஸ்ட்ரீமுக்கு போய் திட்டுறீங்க, ஓகே ஃபைன். அதே இடத்துல நீங்க கமருதினியும் நீங்க திட்டணும். கமருதினின்னு இந்த இடத்துல அவரும் இன்வால்வ் ஆயிருக்காரு. எல்லா இடத்துலயும் நீங்க இவங்க பொண்ணுங்களை மட்டுமே நீங்க சொல்லக்கூடாது அப்படின்றத அவங்க கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணி ஒரு வீடியோ போட்டிருப்பாங்க. அதுக்கு நல்ல ரீச் அந்த வீடியோ. இல்லடா உனக்கு ஆபியஸா வெளியே இருக்க நரேஷன் உனக்கு தெரியும்ல. இப்ப பசங்க பொண்ணுங்க பேசிட்டு இருக்காங்கன்னா டக்குன்னு தூக்கி பிளேம் போய் அந்த பொண்ணு மேல தான் வைப்பாங்க. ஒவ்வொரு யாருன்னா இருக்கட்டும். அது இங்கன்னு இல்லை, எல்லா இடத்துலயுமே அதேதான். அது அது இந்த உலக நீதி அப்படிதான் கட்டமைக்கப்பட்டிருக்கு. அதெல்லாம் வந்து பயங்கரமான பூமரிசம். அதெல்லாம் தப்பு பேசினது தப்பு தான். அதை நீங்க வந்து பொண்ணு செஞ்சா வந்து நான் வந்து ஒரு 100% பார்ப்பேன், மத செஞ்சா பார்க்க மாட்டேன்றதெல்லாம் வந்து உடன்படியே கிடையாது எனக்குலாம். அதுதான் தப்பிச்சுக்கிட்டு இருக்கான். பட் எனக்கு ஆண்டி அதர் சைடு உள்ள வந்து அரோராக்கும் அரோராக்கு தெரியுதா அப்படின்ற ஒரு பாயிண்ட் தப்பு. இன்னொன்னு உள்ளே உட்காந்து உடச்சு வச்சு அந்த பொண்ணு 2 பேர் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கு, கம்யூனிட்டி காணும் அப்படின்னு சொன்னதெல்லாம் வந்து ப்ரூட்டல் அட்டாக். அதெல்லாம் உள்ள இருக்கவங்களுக்கு ஓரளவு. பார்வதி அவங்க அம்மா வந்தாங்க இல்லையா, அவங்க பார்வதி லவ் மேட்டருக்கு யார குறை சொன்னாங்க? கமருதீன சொன்னாங்க. சரியா? இப்போ இவரு வந்து இவரோட ஃப்ரெண்ட் இவரோட ஃப்ரெண்ட் வந்தார்ல, ஒரு பேர் என்ன, கமருதீனோட ஃப்ரெண்ட். அவரு வந்து யார குறை சொன்னாரு? இது அரோராவையும் பார்வதியும் சொன்னாரு. ஓகேவா? இதுல யாரு கரெக்ட்? அதான் 2 பேருமே தப்பு தான். 3 பேருமே தப்பு தான். இல்ல 3 பேர்ல இதுல தப்பு ஆகவே முடியாது. இந்த ட்ரையாங்கிள் ஆரம்பிச்சது வந்து பார்வதி. இந்த ட்ரையாங்கிள் ஆரம்பிச்சது கமருதீனும் இல்ல, அரோராவும் இல்ல. இந்த ட்ரையாங்கிள் ஆரம்பிச்சது பார்வதி. இதுல குளிர் காஞ்சது கமருதீன். நடுவுல அபியூஸ மட்டும் வாங்கினது அரோரா. ஆனா நீங்க என்ன பண்ணிடுறீங்க, எல்லாரும் 3 பேரும் காரணம் சொல்லிடுறீங்க. அவ்வளவு கன்வீனியன்ட்டாலாம் பண்ணக்கூடாது. நான் எந்த இடத்துல அரோராவும் இதுல தப்பா இருக்காங்க அப்படின்னு நான் சொல்றேன்னா, நீ போயிட்டு டைரக்டா போயிட்டு நீ பேசி முடிச்சிருக்கலாம். இது ட்ரையாங்கிள் கிடையாது, இது லவ்வே கிடையாது எங்களுக்குள்ள அப்படிங்கிறத. அவங்க என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, அவங்க வந்து பார்வதியை வந்து கமருதீன் கிட்ட இருந்து விளக்குறதுக்கு ஒரு சில இடத்துல முயற்சி பண்ணாங்க. அந்த இடத்துலதான் அவங்களும் இதுல வந்து இன்வால்வ் ஆயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் நமக்கு பார்க்க தப்பு. நான் சொல்றேன். இவங்க வந்து அவங்க கமருதீன் அக்கா வந்து ஒண்ணு சொல்லிட்டு போனாங்கல்ல, இன்னைக்கு என்ன சொன்னாங்க? நீங்க போயிட்டு அவருக்கு நிறைய கிளாரிட்டி கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னாங்கல்ல, எதை குறிச்சு சொன்னாங்கன்னு நினைக்கிறீங்க? பார்வதி மேட்டர் தான். அந்த இடத்துல எப்படி டீல் பண்ணுமோ அப்படிதான் அரோரா அதை டீல் பண்ணாங்க. இவரு வந்து அது வேற மாதிரி எடுத்துக்கிட்டாரு. அது வேற மாதிரி எடுத்துட்டு போய் பார்வதி கிட்ட சொல்லிட்டாரு. இங்க இவங்க 2 பேரை வச்சு விளையாடுறது அவருதான்.
ஆமா ப்ரோ. ஆமா. இந்த இடத்துல இவங்க 2 பேரையுமே அவர் ஒரு தன்னோட அந்த ஹீரோ மெட்டீரியல் அந்த ஒரு டோபமைன் மைண்டுக்காக பண்ணாரா என்னன்றதெல்லாம் தெரியல. இவங்க இப்படி 2 பேரும் ஒருத்தருக்காக இது பண்றத அவர் என்ஜாய் தான் பண்ணாரு. அவரு ஆக்சுவலா வந்து சிரிச்சிருப்பாரு நெறைய இடத்துல. எனக்கு நீயும் வேணும், அவளும் வேணும் அப்படின்ற மாரி ஒரு இடத்துல அவரவே வாய விட்டுலாம் சொல்லியிருப்பாரு. வெளியில உட்கார்ந்து பேசிட்டு இருக்கும் பொழுதுலாம். சரி, இந்த 3 பேர்ல யார் அஃபெக்ட் ஆனா? இந்த ஷோக்குள்ளேயே யார் அஃபெக்ட் ஆனா? அதுல அதிகமா இவங்க 2 பேர தவிர அதிகமா பாதிக்கப்பட்டதுன்னா அரோரா தான். அப்போ விக்டம் இடத்துல இருக்கிறவங்கள எப்படி குறை சொல்ல முடியும்? இல்ல 3 பேருமே தாங்க அஃபெக்ட் ஆயிருக்காங்க. 3 பேருமே தான் அஃபெக்ட் ஆயிருக்காங்க. 3 பேருக்குமே தான் நெகட்டிவிட்டி இருக்கு. இல்ல 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 3 இல்ல. பேருமே தான் விக்டிம். எப்படி அரோரா விக்டிம்? அரோரா ஆல்சோ பிளேட் எ கேம். நான் சொல்றேன். தாபாச குறியீடு மேட்டர் எங்க இருந்து வந்தது? அது வந்து என்ன வாட்டர் தாபாஸ்? மேலனும் ஒரு அவங்க பார்வதியும் பண்ணது. அதான் எங்க இருந்து வந்தது? அது இவங்க இந்த ட்ரையாங்கிள் இது பண்றதுக்காக தான் அவங்க அது மாதிரி அவங்களோட வெறுப்புனால தான் அந்த மாதிரி அரோரா மேல பார்வதி தான் ப்ரோ சொல்லியிருப்பாங்க. அதுதான் அரோரா மேல அந்த ட்ரையாங்கிள் லெவலுக்கான வெறுப்புல தான் அவங்க அந்த மாதிரி பண்ணுவாங்க. சோ இப்போ இதுல எஃபெக்ட் ஆனது யாரு? அதுதான் அதே மாதிரி அரோராவும் ஒரு சிலது பண்ணிருக்காங்க. என்ன பண்ணாங்க சொல்லுங்க. என்ன பண்ணாங்க சொல்லுங்க. இப்போ அரோராவுமே வந்து கமருதன்ட்ட போயிட்டு நீ வந்து பாரு கிட்ட வந்து இந்த மாதிரி பேசாத, பாரு வந்து உன்னோட கேம் அஃபெக்ட் பண்றா, நீ கொஞ்சம் தள்ளியே இரு அப்படின்ட்டு ஒரு அந்த ஐபோக்கோல ஐஸ்கிரீம்லாம் கொடுத்தாங்க பாத்தீங்களா? அப்பெல்லாம் வெரி க்ளோஸா இருந்தாங்க. பார்வதியோ இவங்களோட கமருதனோட ரொம்ப க்ளோஸா இருந்தாங்க. கமருதனும் அரோராவும் தான் வந்து மாத்தி மாத்தி ஊட்டிக்கிட்டாங்க. அந்த 1 வீக் ஃபுல்லா பாருகிட்ட இருந்து இவர் தள்ளியே இருந்தாரு. அப்ப ஃபுல்லா அட்வைஸ் பண்ணது எல்லாமே வந்து அரோரா வந்து பார்வ பத்தி தான் அட்வைஸ் பண்ணாங்க. வேற யார பத்தி பேசுனாங்க? வினோத்தோட இருக்காதான்னு பேசுனாங்களா? யாரோட இருக்காதுன்னு பேசுறாங்க? நீ வினுக்குட்டியோட மட்டும் இருப்பா அப்படின்ட்டு. என்ன தப்பா பேசுனாங்க அத சொல்லுங்க. என்ன தப்பா பேசுனாங்க அத சொல்லுங்க. இல்ல நீ வந்து ரொம்ப இந்த மாதிரிலாம் பேசிக்காத, பண்ணிக்காத அந்த மாதிரி சொல்லி தான் அவங்க 1 வீக் ப்ரோ ஃபுல்லா அது இவரும் வந்து நான் பாருகிட்ட இருக்க மாட்டேன்னு சொல்லி இருந்தாரு. பார்வதிக்கு வந்து ஆப்போசிட்டா தானே ப்ரோ பண்ணாங்க. யாருக்கு நல்லது கெட்டதெல்லாம் கிடையாது ப்ரோ. பார்வதிக்கு அப்போஸ் பண்ணி தானே அவங்க இவரை இது பண்ணாங்க, தயார் பண்ணாங்க, ரெடி பண்ணாங்க. அத சொல்லுங்க. தப்பா பேசுனாங்கன்னு கேக்குறேன். தப்பா பேசுறது இல்லங்க. தப்பா யாருமே யார பேசணும்னு பத்தியுமே அவசியம் இல்ல. தப்பா பேசுறது இல்ல. பார்வதிக்கு ஆப்போசிட்டா தானே ப்ரோ பேசுனாங்க அரோரா. அதுல ஒரே நிமிஷம். அதுல அரோராவும் நாங்க ஏன் தப்புன்னு சொல்றோம்னா அலன் ப்ரோ, அவங்க வந்து ஒரு இடத்துல சொல்லியிருப்பாங்க, நான் ஏன் கமருதீன் கூட வந்து ஒரு பாண்ட்ல இருக்கேன்னா என்னால பார்வதி வந்து டைரக்டா என்னால ஹேண்டில் பண்ண முடியாது. நான் கமருதீன் கூட இருந்தேன்னா என்னால பார்வதியும் ஒரு செட் ஆஃப் இதுல என்னால ஹேண்டில் பண்ண முடியும் அப்படின்னு சொன்னது நான் அந்த இடத்துல வந்து அரோரா தப்புன்னு சொல்லுவேன். ஏன்னா நீ இன்னொருத்தவங்களை யூஸ் பண்ற, ஒருத்தவங்களை ஹேண்டில் பண்ண இன்னொருத்தவங்களை யூஸ் தான் பண்ற அந்த இடத்துல. அப்படிங்கிறப்ப அது தப்பு தானே? அந்த மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் அவங்க விடவே கிடையாது. நீங்க அதுக்கான ப்ரூஃப் இருந்தா எடுத்து போடுங்க. அந்த மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் அவங்க விடவே கிடையாது. இல்ல நானே பார்த்தேன் ப்ரோ லைவ்ல. ஐபோக்கோல வந்து நான் இல்லன்றல சூரா சொல்றேன் இல்லன்றல. இல்ல ஐபோக்கோல பெஸ்ட் ஃப்ரெண்ட் கமருதீன் சொல்லிட்டு ஐஸ்கிரீமை கொடுத்துட்டு அதே கமருதனை வந்து கமருதனை பார்த்தா பயமா இருக்கு, எனக்கு பேசினாவே பயமா இருக்கு, அவரோட எங்க வந்து அவரோட அபியூஸ் பண்ணிடுவாரோன்ட்டு தான் நான் அவரோட ஃப்ரெண்டா இருக்கேன் அப்படின்னு சொன்னதும் அவங்க தானே. இல்ல இது வேற சுச்சுவேஷன். நான் சொல்றது என்னன்னா இதை வந்து அவங்க எங்க யார்கிட்ட சொல்லியிருப்பாங்கன்னா விக்ரம் கிட்டையும் கனி இன்னொரு திவ்யான்னு நினைக்கிறேன் யாரோ அவங்க 3 பேர்கிட்டையும் வெளியில உட்காந்து நைட்டு டயத்துல பேசும் பொழுது எனக்கு வேற ஆப்ஷனே கிடையாது அப்படின்னு சொல்லி இவங்க இந்த விஷயத்த சொல்லியிருப்பாங்க ப்ரோ. வீட்டுக்குள்ளேயே அந்த இந்த டிவி ஏரியால கிட்ட அங்க உட்கார்ந்து அங்க ஒண்ணு சொல்லியிருப்பாங்க, வெளியிலயும் சொல்லியிருப்பாங்க. இதே மாதிரி ஒரு விஷயத்த சொல்லியிருப்பாங்க. எனக்கு கமருதீனை வந்து இங்க என்னால கமருதீனுக்கு ஆப்போசிட்டா பண்ண முடியாது. ஏன்னா நான் நிறைய விஷயங்கள் நான் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் அவன்கிட்ட. ஆனா எங்க அவனுக்கு ஆப்போசிட்டா நான் பேசணும்னா அது என்னோட இதுல வந்து ரொம்ப அவன் என்ன வேணா பேசிடுவான், என்ன வேணா பண்ணிடுவான், அது எனக்கு வந்து ஆபத்தா போய் முடிஞ்சிடும்ன்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. இது எப்ப சொல்லியிருப்பாங்க இந்த ஸ்டேட்மெண்ட்ட? இவங்க அந்த இவங்க சண்டை வரும்ல, இவங்க துஷார பத்தி பேசினதுக்கு அப்புறம். ஆமா ஆமா. அதுக்கு முன்னாடி சொன்னாங்களா? சொல்லல ப்ரோ, அதுக்கு முன்னாடி சொல்லல. இந்த விஷயமும் அந்த துஷார் மேட்டருக்கு அப்புறம் தான் சொன்னாங்க. மகாலட்சுமி ஒரு கேள்வி கேட்டாங்க இல்லையா, அதுக்கான பதில் தான் அது. ரெண்டு சுச்சுவேஷன் வேற சுச்சுவேஷன். ஒருத்தங்களை ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டதுனால அவங்க நம்மளுக்கு கெடுதல் நினைச்சு ஒரு விஷயம் பண்ணா கூட அது நம்ம பொறுத்துக்கிட்டு இருக்கணும்ன்ற அவசியமே கிடையாது. அவங்கள ப்ரொடெக்ட் பண்றதுக்கு அவங்க என்ன பண்ணணுமோ அதெல்லாம் அவங்க பண்ணிக்கலாம். ஷி இஸ் வெரி வெல் ஜஸ்டிஃபைட் இன் டூயிங் தட். ஓகேவா? இந்த ஃப்ரெண்ட்ஷிப் எல்லாம் தூக்கி குப்பையில போடுங்க. ஃப்ரெண்டா மதிக்கிற அளவுக்கு நடந்துக்கல அவங்க யாருமே நடந்துக்கலாம் அவங்க கிட்ட.
சோ அதெல்லாம் அவங்க 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 இல்ல ஆலன், நீங்க வந்து ஃப்ரெண்டா நீங்க போடுங்க. நீங்க வந்து புட் டவுன் பண்ணுங்க. ஒண்ணும் பிரச்சனை கிடையாது. அத டைரக்ட்டா போடுங்கப்பா. நீங்க வந்து கமருதன்ட்டே போய், "ஏய் கமருதீன், உன்கிட்ட பேசுறதுக்கு சொல்லிருக்காங்கல்ல. பயமா இருக்கு." அப்படின்னா பரவால்ல. ஆனா பேக்ல போய் பேசுறாங்கல்ல. ஏங்க அதுதான் ஏங்க பிரச்சனைங்க. ஏங்க சொல்லிருக்காங்களே. டைரக்ட்டாவே சொல்லிருக்காங்களே. டைரக்ட்டா சொல்றது இல்லாம பின்னாடி தான் நெறைய சொல்லியிருக்காங்க. இல்ல இல்ல அதுதான் இல்ல இல்ல. பிரச்சனை. டைரக்ட்டா சொல்லலன்னு சொன்னீங்க. நான் சொல்றேன் இப்போ சொல்லிருக்காங்க. டைரக்ட்டாவே சொல்லிருக்காங்க. இல்ல இல்ல டைரக்டா சொல்லியிருக்காங்க. டைரக்ட்டா சொல்றதுன்னா, டைரக்ட்டா சொல்றதோட நிறுத்திக்கணும்ல. பின்னாடி போயிட்டு நீங்க வந்து ஏன் நிறுத்திக்கணும்? எல்லார்கிட்டயும் வந்து திவ்யா கிட்ட போயிட்டு இன்ஃப்ளூயன்ஸ் ஏன் பண்ணக்கூடாது. நிறுத்திக்கணும்? கமருதீன் நிறுத்திக்கிறாரா? அதான் சொல்றோம். we are saying the same thing. கமருதனும் அரோராவும் ஒண்ணுதான்றோம். அவ்வளவுதான். நான் இல்லன்னு சொல்றேன். இங்க பாதிக்கப்பட்டது அரோரா மட்டும் தானே. கமருதீன் எங்க பாதிக்கப்பட்டாரு? ஐயா ஐயா இது எல்லாருமே கானா தானே வினோத் நெகட்டிவிட்டி. ஆர்மிங்க. கமருதீன் மேல எங்களுக்கு தானே அரோரா நெகட்டிவிட்டி எப்படி இருக்கு. போனா என்ன, கமருதீன் எப்படி போனா என்னங்க. எக்ஸாக்ட்லி. எங்களுக்கு கானா வினோத் ஆர்மிங்க. இது கான்வர்சேஷன் வேற எங்கேயோ போயிடுச்சு. அதான் எங்கேயோ ஆரம்பிச்சு எங்கெங்கயோ எப்படியோ போயிடுச்சு அது. ப்ரோ நான் வந்து இங்க ஸ்டார்டிங்லேயே சொல்லிட்டேன். நீங்க வந்து ஆராராக்கு வந்து சப்போர்ட் பண்ணா பாயிண்ட் பை பாயிண்டா பேசுங்க. எந்த இடத்துல வந்து போயிட்டு கமருதீனை வந்து கன்ஃபர்ம் பண்ணாங்க, எந்த இடத்துல பின்னாடி போய் பேசினாங்க, சிச்சுவேஷன் தகுந்த மாதிரி நீங்க பேசாதீங்க. புரியுதா? எந்த இடத்துல கரெக்டா பேசினாங்க, 3 பேருமே ஒருத்தர் யூஸ் பண்ணிக்கிட்டாங்க. அதுதான் உண்மை. ஏதோ ஒரு அதனாலதான் இவ்வளவு நாள் 3 பேருமே வந்தாங்க. சரிங்களா? அவங்க 3 பேரும் மியூச்சுவலா பேசிக்கிட்டு இப்ப இவ்வளவு வீக் வந்துட்டாங்க. 13th வீக் வரைக்கும் வந்துட்டாங்க. பார்வதியை ஜெலஸ் பண்றதுக்காக அவங்க கமருதீனை யூஸ் பண்ணிட்டாங்க. பார்வதி வந்து ஆராரா ஜெலஸ் பண்றதுக்காக கமருதீனை யூஸ் பண்ணிக்கிட்டாங்க. கமருதீன் 2 பேருமே யூஸ் பண்ணிட்டாங்க. இந்த ட்ரையாங்கிள் ஸ்டோரிக்குள்ள வினோத்தை இழுக்காதீங்க தயவு செஞ்சு. ஆமா, we will move on to வினோத். டுவர்ட்ஸ் வினோத் சைடு நம்ம மூவ் ஆன் பண்ணலாம். வாங்கிக்கோங்க. ஏன்னா தயவு செஞ்சு வந்து ஆராராக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இங்க வந்து பேசாதீங்க. என்னங்க நீங்க கூப்பிட்டீங்கன்னால நான் வந்தேன். நாங்க கூப்பிட்டோம். இன்னைக்கு கள்ளிப்பானை இஷ்யூ அட்ரஸ் பண்ணீங்களாங்க நீங்க? நான் உங்ககிட்ட மெசேஜ் பண்ணிட்டு ஸ்ட்ரைட்டா இங்க தான் வரேன். எனக்கு புரியலங்க. இல்ல புரியல. அது என்னங்க நீங்க இவ்வளவு சாஃப்ட்டா இது பண்றீங்க? அதாவது திவ்யா சொன்னப்ப கூட அடிச்சாங்க நிறைய பேரு. எல்லா ஃபேண்டம்லயும் அடிச்சாங்க. நீங்க ஏங்க நிக்சன் சொன்னப்ப எப்படி அடிச்சோம் தெரியுங்களாங்க? நிக்சன் இந்த வார்த்தையை சீசன் 7ல யூஸ் பண்ணதுக்கு அவ்வளோ அடி நிக்சனுக்கு. லாஸ்ட் சீசன் ஜாக் இந்த கமெண்ட் சொன்னதுக்கும் அவ்வளோ அடிச்சாங்க. ஆரோரான்றனால இது தட்டி கழிச்சு போற மாதிரி இருக்கு ஆலன் ப்ரோ. நிக்சன் சொன்னது இருக்கு இல்லையா? நிக்சன் வந்து இன்டென்ட்டே வந்து ஹர்ட் பண்றதுக்காக சொன்னாங்க. ஏங்க பக்கத்துல உட்கார்ந்து இருந்த ரவீனா சிரிச்சாங்க. ரவீனாவை சொன்னதுக்கு ரவீனா சிரிச்சா. சரிங்களா? சுபாக்கா இன்டென்ட்லாம் முக்கியம் இல்ல. இன்டென்ட்லாம் முக்கியம் இல்ல. வேர்ட் தான் முக்கியம். அந்த வேர்ட் தப்பான வேர்ட். அதுல நம்ம இத அட்ரஸ் இன்டென்ட்லாம் மேட்டர் கிடையாது. இது நம்ம பேசலையா மதன்? இந்த கள்ளிப்பால் மேட்டர் நம்ம பேசலையா? சபரி மட்டும் தான் அதை கேள்வி கேட்டாரு. அவர் மட்டும் தான் அதிகமா பேசல ப்ரோ. அதிகமா பேசல. அப்படி வேணா வச்சுக்கலாம். சபரி மட்டும் தான் அந்த இடத்துல கரெக்டா கேள்வி கேட்டாங்க. எல்லாருமே இருந்தாங்க, இன்க்ளூடிங் வினோத் இருந்தாங்க. இவரு மட்டும் தான் அதை தெளிவா எடுத்து பேசினாரு. சபரி மட்டும் தான் எடுத்து பேசினாரு. நீங்க எத்தனை பேர் சபரிக்கு வந்து நல்லா எடுத்து ட்வீட் போட்டீங்க, நல்லா பேசுனீங்க? யாராவது பேசுனீங்களா? நான் கேட்கவா? நாங்க யாரும் சபரி சப்போர்ட்டர் இல்ல ப்ரோ. இல்ல இதுதான் இது இங்க நான் சபரி பேசினது எனக்கு தெரியாது. அதுதான் சபரி பேசினதே திவ்யா ஆக்சுவலா சபரி பேசினதே எனக்கு தெரியாது. ஏன்னா அந்த கிளிப்பிங்ஸ் ஒன்லி அபவுட் திவ்யா. அதுக்கு முன்னாடி பின்னாடி எல்லா வீடியோல வரல. அவங்க சொன்ன உடனே அது இருக்கும் அவர் சொல்றது. இல்லப்பா சபரி வந்து அதை எவ்வளவு பெருசா பேசினாருன்றதுன்னு இருக்கு. ஒரே ஒரு லைன் இப்படி சட்டலா சொல்லி விட்டாருன்னு சபரி பேசினாரு. நான் பேசிருக்கேன். ஒரு நிமிஷம். சபரி பேசிருக்கேன், நான் பேசிருக்கேன். நிறைய பேர் திவ்யா கொஞ்சம் வந்து இன்டென்ட் மேட்டர் சொன்னாங்க. அதை பண்ண சொன்னாங்க. நான் சொன்னேன் இன்டென்ட்ல மேட்டர் கிடையாதுங்க. அந்த வேர்டு தான் மேட்ரு. அந்த வேர்டு ரொம்ப தப்பான வேர்டு. இங்க வந்து போற போக்குல வந்து அந்த வேர்டு தூக்கிட்டு சொதுக்கி பல வருஷமா பண்ணிட்டு இருக்கானுங்க. அது ரொம்ப தப்பான வேர்டு. அதுக்கு இன்டென்ஷன் வெங்காயம்லாம் தேவையில்லை. கள்ளிப்பா இருந்து தப்பான வேர்டு தான். அதுல இன்டென்ஷன் இல்லை. தப்புதான். அவ்வளவுதான். தப்பு இல்லைன்னு சொல்லவே இல்லையா மதன்? நம்ம இதை பேசி நீ ஏன் கூட தானே இருந்த ஸ்பேஸ்ல அதை அட்ரஸ் பண்ணும்போது. ஆலன் ப்ரோ தப்பு இல்லைன்னு யாரும் சொல்ல ப்ரோ. உங்களுக்கு பிடிச்சவங்க அந்த வார்த்தை சொல்லும் போது நீங்க அடிக்கிறது கம்மியா இருக்கு. அதே உங்களுக்கு அகைன்ஸ்டா இருக்கும்போது ரொம்ப அது ஃபோர்ஸ்ஃபுல்லா இருக்கு. இததான் உங்ககிட்ட கேட்கவுமே. கைஸ் அப்புறம் இன்னொரு விஷயம் என்ன தெரியுங்களா? திஸ் இஸ் நாட் எ ஃபாரம் ஃபார் அரோரா வந்து 5 நிமிஷத்துக்கு முன்னாடி என்ன பண்ணாங்க, அது அவங்க எப்படி இவங்கள தப்பா சொன்னாங்க, அவங்க என்ன இதை கரெக்டா சொன்னாங்க, 5 நிமிஷத்துக்கு அப்புறம் என்ன நடந்தது, அவங்களோட பெர்ஸ்பெக்டிவ்ல பேசுறதுக்கு திஸ் இஸ் நாட் எ ஃபாரம். இல்ல இவங்க கேட்டது தாங்க நான் பதில் சொன்னேன். எனக்கு புரியலங்க. சரண்யா தாங்க கேட்டாங்க. நான் கேட்டதுக்கு தான் பதில். அப்படின்னா நீங்க வந்து
அப்படின்னா நீங்க பதில் சொல்லல ப்ரோ. நீங்க கொஸ்டினா கேட்டுட்டே இருந்தீங்க. இதுக்கு முன்னாடி இது பண்ணாங்க. யாரு விக்டமு? இவங்க 3 பேர வச்சு தான் சுத்தி சுத்தி பேசிட்டு நீங்க இருந்தீங்க. என்ன பண்றீங்க? எனக்கு பதில்கள்லாம் பேப்பர்ல எழுதி குடுத்துருங்க. நான் அதுவே பதிலா சொல்லிடுறேன். சார் உங்களுக்கு ப்ரோ தோன்றத நீங்க இப்படி சொல்லுங்க. நீங்க எப்படியா இல்ல இப்ப இருந்தாலும் நீங்க நீங்க வந்து எப்படி பதில் ஆரோரான்னு சொல்றது? ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டீங்க மைண்ட்ல. நீங்க ஒண்ணு அவங்க பண்ற கேட்டீங்க. தப்பையும் ஜஸ்டிஃபை பண்ண போறீங்க. நீங்க அவங்கள ரொம்ப இல்லங்க. அவங்கள வந்து அவுட் சைட்ல உள்ள அந்த ப்ரொஃபஷன் வச்சு தான் நெறைய அவங்கள வந்து ஸ்லட் ஷேம் பண்ணாங்களே தவிர, இன் கேம்ல வந்து யாரும் பண்ணல. ஓகேவா? அதுவும் நெறைய ஆ ஆ வினோத் சப்போர்ட்டர்ஸ் யாரும் பண்ணியிருக்க மாட்டாங்க. பண்ண சப்போர்ட்டர்ஸ்லாம் போய் யாருன்னு பாருங்க. அவங்களோட ஸ்பேஸ்ல போய் கேளுங்க. ஏன் பண்ணீங்க? நான் எதுக்கு பண்ணீங்க? நான் அப்படின்னு எந்த சொல்லிட்டு. ஸ்பேஸ்லயும் கேட்க மாட்டேன். பிளாங்கெட் ஸ்டேட்மெண்ட் தான். ஸ்லட் ஷேம் பண்ணாவே வாழற தகுதியில செத்து போயிடுங்கன்றவன். அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சு அப்ப அங்கே. கள்ளிப்பால் ஊத்துனதுக்கு ஊத்தணும்னு சொல்றது அதெல்லாம் என்ன மாரி இது? அத வந்து தப்புங்க சொல்லி கவர்மெண்ட்டே கொடுங்க. அதுவும் சுபிக்ஷாவை சொன்னாங்கன்னா அது பெரிய விஷயம் ப்ரோ, பாத்துக்கங்க. சுபிக்ஷா அப்பவே சொல்லிருக்காங்க. வேற யாரையும் சொல்லல, நீங்க சுபிக்ஷாவை பேசணும் தானே? சொன்னாங்க. அவங்களுக்கு சரிங்களா? ஏன் இன்டென்ட் அந்த இல்ல. பொண்ணு மீனவ பொண்ணுன்னா ஈஸியா சொல்லிருவீங்களா? எங்க திவ்யாவை சொல்லி பாருங்க அப்படின்னு மத்தவங்க கேட்டாங்கன்னா என்ன பண்ணுவீங்க? கேட்டாங்கன்னா கேளுங்க, என் கூட சேர்ந்து ஆ, கேளுங்கன்னு சொல்லுவேன். அப்படின்னா என்ன ஓட் ப்ரோ, ஃபார் சபரின்னு சுபிக்ஷாக்கு சொல்லிட்டு யாரும் போங்க இல்லைன்னு ப்ரோ. எதுக்கு நினைச்சிட்டீங்களா ஓட் ஃபார் கேட்கறதுக்கு? அரோரான்னு சொல்றீங்க? ஓட் ஃபார் ஓட் ஃபார் சபரின்னு சொல்லிட்டு போயிடுங்க. ஏன்னா சபரி தானே அந்த தட்டி கேட்டாரு. ஓட் ஃபார் ஏங்க சபரின்னு ஆ, சொல்லிட்டு போயிடுங்க. நான் ஓட்டு இது திவ்யா வரைக்கும் சொன்ன கேட்டது நான் ஓட்டு கேட்டது ஒரே ஆளுக்கு தான். அந்த ஒரு ஆள் யாரு தெரியுமா? கனி. ஃபைன். கனினா ப்ரோ ஓகே. உங்க ஃபேவரட் நீங்க கனினா கேக்குறீங்க, எங்க ஓகே ஓட் ஃபைன். ஃபார் நீங்க கேட்டீங்கன்னா நாங்க கானா வினோத் தான் ப்ரோ சொல்லுவோம். அட இப்ப உங்களுக்கு புரியலங்க. அவங்க என்ன சொல்றாங்க, ஓட் ஃபார் சபரின்னு கேட்டு போயிடுங்கன்னாங்க. நான் சபரிக்கு கூட ஓட்டு கேட்டதே கிடையாது. நான் ஓட்டு நீங்க கேட்டது தட்டி கேட்டது ஒரே தான். நாள் சபரின்னு சொன்னீங்களா? அதுக்கு சொல்றேன். அதாவது வினோத் வந்து cannot play அரோராக்காக ப்ளே பண்ண முடியாது. he is not இது there to play யாரு for அரோரா. அததாங்க அரோரா நானும் ஒண்ணுமே சொல்றேன். சொல்லக்கூடாது. அரோராவுக்கும் அவருக்கும் சண்டை வரும் தான். அவரோட இது என்ன தெரியுமா? அவரு வந்து பதட்டமாயி போய் தன் மேல ஏதாவது ஒண்ணு வச்சாங்கன்னா, அவர் பதட்டமாயி போய் கேட்கறது தான். ஆனா அவர் ஒய்ஃப் கிட்டயே சொல்லுவாரு. அதுக்காக சொல்லுங்க மேடம், பண்ணுங்க மேடம், என் இயல்ப மாத்திட்டு பண்ண முடியாதுன்னு சொல்லுவாரு. அதுதான் அவரு அப்படிங்கும்போது, நம்ம வந்து இந்த ஷோக்காக ஒருத்தவங்க நடிச்சு பண்ணாங்கன்னா, அதுதான் எனக்கு வந்து ஃபேக்கா தெரியும். சரி விடுங்க விடுங்க சரண்யா, இந்த டாபிக்கை ஓகே மாத்திடுவோம், ஃபைன். எனக்கு கோச்சுக்காதீங்க. இந்த வந்து டாபிக் அதான் இது சொல்றேன். வேணாம், இது எனக்கு வந்து வேணாம். இந்த ஆரோரா சப்போர்ட்டோட டபுள் இது ஸ்டாண்டர்ட் இதுதான் சொல்றதுக்காக தான் சொன்னேன். வேற எதுவும் இல்ல. இல்ல அது அது அவங்க பாயிண்ட், அதை விடுங்க நீங்க. அதாவது இப்ப நாளைக்கு இவங்க சுபிக்ஷா இவங்க வீட்லயும் விக்ரம்ஸ் இவங்க வீட்லயும் தான் ஏன்பா வராங்க. சுபிக்ஷா வீட்ல இருந்து லாஸ்ட் டே வர வைக்கிறாங்க? அட்லீஸ்ட் செகண்ட் டே தேர்ட் டே வந்திருந்தா அந்த பொண்ணுக்கு கொஞ்சமாவது ஓட்டு இன்க்ரீஸ் ஆயிருக்கும்ல. வெள்ள அநியாயம் இல்ல அது பண்றாங்கப்பா இந்த டிவி சேனல். அது நல்லதா கூட இருக்கலாம். அது என்னன்னு தெரியல. அது சேனல் முடிவு பண்றதுதானே அது. இல்லங்க, ஏன்னா நாளைக்கு இது நாளைக்கு எதிர்பார்க்கறாங்களே போட்டு சுபிக்ஷா வீட்ல இருந்து. ஓகேங்களா, நாளைக்கு நைட்டுக்குள்ள அந்த பொண்ணுக்கு எவ்வளவுங்க ஓட்டு இன்க்ரீஸ் ஆக போகுது? அமித்துக்கு பாருங்க, சூப்பரா இன்க்ரீஸ் ஆயிருக்கு ஓட்டு. சரிங்களா? பாவங்க அந்த பொண்ணு. அன்பார் தான்க்கா இது, உண்மையா சொல்லணும். இதெல்லாம் இது பிளான் தான், ஆண்ட்ராய்ட் ப்ரீ பிளான் பண்ணிருக்காங்க. பண்ணி பண்றானுங்க எல்லாத்தையும். இல்ல அவங்க ஃபேமிலியை எதிர்பார்க்கலாம்ல மீனா, அந்த மாதிரி சுபிக்ஷா அவங்க ஃபேமிலியை. ஏன்னா எல்லா பேருமே அது அவங்க அப்பா எப்ப அப்படின்னு எதிர்பார்க்கறாங்கல்ல, அதா கூட இருக்கலாம். விக்ரம் எதிர்பார்ப்பு எதுக்குன்னு தெரியல. இருக்கட்டும் ப்ரோ. ஆனா நீங்க 2 டேஸ் கழிச்சுட்டு தேர்ட் டே, நேத்து வெனஸ்டே போட்டிருக்கலாம்ல. போட்டிருந்தீங்கன்னா அந்த 3 டேஸ்க்கு நல்ல ஓட்டு இன்க்ரீஸ் ஆயிருக்கும்ல அந்த பொண்ணுக்கு. அந்த பொண்ணு அட்லீஸ்ட் டிடிஎஃப் விளையாடாவது ஒரு சான்ஸ் கிடைச்சிருக்கும்ல. அந்த பொண்ணு நல்லா விளையாடுற பொண்ணு, டாஸ்க் இன்னைக்கு இறங்கி விளையாடக்கூடிய பொண்ணு. டஃப் ஃபைட்டர். இன்னைக்கு வந்து தான் நல்லா இருந்திருக்கும். என்னங்க நேத்து வந்திருக்கணும் ப்ரோ. அமித்துக்கும் விக்ரமுக்கும் கொஞ்சம் தான் நூலிலையில இருக்கு. இப்ப 2 நாள் அமித்துக்கு ஓட்டு போட்டா விக்ரம் போயிடுவாரு போலயே. ஆமா, விக்ரம் கீழே அதுதாங்க போயிட்டாப்ல. பிளானு. அமித் தான். அதுதான் அதுக்காக பிளான். தான் அமித் சூப்பரா இன்க்ரீஸ் ஆயிடுச்சு பாருங்க. அதுவும் ஸ்ரீரஞ்சனி வந்து நேத்து ஃபுல்லாவே எல்லாமே சிக்ஸர் ஷாட் தான். செம்மையா பேசுனாங்க. விக்ரமையும் சுபிக்ஷாவையும் தூக்கறதா பிளானே. விக்ரம் என்னன்னு தெரியல, லாஸ்ட் வீக் இந்த வீக் ரொம்ப டல் ஆயிட்டாரு மனுஷன் வந்து. ரஞ்சனி சூப்பரா பேசுனாங்களா சுபா? பாயிண்ட்ஸ் எல்லாம் செமையா இருந்துச்சு ப்ரோ. அவங்க எல்லாம் வந்து பக்கா வந்து இதுதான் பிபி மெட்டீரியல் வரலாம். ஆமா பக்காவா பக்காவா. இதை நான் கேட்டு அவன் ஆளன் கிட்ட அதோட அக்கௌண்ட் சொல்லிட்டு ஓகே ரைட்டு, எதுக்கு நீ போயிட்டு திவ்யா அக்கௌண்ட் சொன்னீங்க? எனக்கு புரியவே இல்லை. என்ன இல்லாஜிக்கலா இருக்கு. நான் அப்படிலாம் சொல்லவே இல்லையே. நான் நினைச்சேன் இல்ல லைவ் பார்த்துட்டு இருக்கப்ப ஸ்ரீரஞ்சி சொன்னாங்க, அக்பன் சொன்னாங்க, யாராவது ஒருத்தர் சொன்னாங்க. போய் நான் யோசிச்சேன், ஓகே ரைட், இந்த ஆள் தான் இதை பண்ணிருவான் இந்த வேலையில. ஏன்னா மத்த யாரும் இதை பண்ண மாட்டாங்கன்னு நினைச்சேன். எனக்கு திவ்யாவை சேர்த்து, திவ்யா இல்லைன்னா நான் ஓகேன்னு சொல்லியிருப்பேன், யாரோ சொல்லியிருப்பாங்கன்னு. திவ்யா சேர்த்ததுக்கு அப்புறம் தெரிஞ்சு எனக்கு ஓகே, யாரும் தவிர இதை யாரும் சொல்லியிருக்க மாட்டாங்க அப்படின்றது. உடனே எதுக்குன்னு நீங்க பேசுனீங்களா ஸ்ரீரஞ்சனி கிட்ட? பாயிண்ட்ஸ் எல்லாம் சூப்பரா இருந்துச்சு இல்லங்க. ஓ, அது நீங்க தானா? 2 வருஷமா பாத்துக்கிட்டு இருக்கேன். சும்மா தான் இருக்க.
இல்ல என்ன பண்ணாரு இல்ல புரியல எனக்கு என்ன பண்ணாரு. ஆலன் ப்ரோ தான் தெரியாது. ஸ்ரீரஞ்சனி கிட்ட பேசியிருக்காராம். திவ்யா ஓ, அழகா அப்ப நீங்க இருக்கா. தான் வினோத் பேசுறது புரிய இருக்க ஏங்க சொன்னீங்களா ப்ரோ ஆலன் ப்ரோ? பேசுறது பிரச்சனை இல்ல. அக்பர் சொல்லியிருக்காரு லாஸ்டா ஒருத்தர் அக்பர் சொன்னாங்க உங்களை யாருன்னு கேட்பாங்க 2 பேரும் திவ்யா அவங்களும் நோன் பர்சனா அதெல்லாம் அண்ணன் பர்சன் நாங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஓகேவா அப்பதான் எனக்கு டவுட்டே வந்துச்சு எனக்கு 2 பேரும் அக்பர் சொன்னதுக்கு அம்மா யாருன்னு சொன்னதுக்கு First bro, ஓகே நம்ம தான் பண்ணி சொல்லி இப்படிலாம் நான் பண்ணுவேனா? சும்மா ஏதாவது சொல்லாதீங்க. இல்ல ஆலன் ப்ரோ அழகா இல்ல இருக்காங்க உங்க அழகா மூஞ்சில இருக்காங்கன்னு வெக்கம் சொன்னாங்களா, வருது, அது டைட்டில் தொடச்சுக்கோங்க கொடுக்கலாமா? ஆலன். மேரி கிறிஸ்மஸ் ஆலன் சொல்லவே இல்ல, சாரி. தேங்க்யூ எப்படி என்ஜாய் பண்ணீங்களா இன்னைக்கு ஃபேமிலியோட? ஆமாங்க. மொத்த பேர் என்னோட தங்கச்சி வந்து பிரெக்னெண்டா இருக்காங்க. சோ மொத்த குடும்பமும் இங்க தான் இருக்கு. ஓகே, சூப்பருங்க. ரொம்ப சூப்பரா போச்சு இன்னைக்கு. செம. ஆனா நம்ம வாட்ஸ்அப் பண்ண போன் பண்ணலாம் நான் தூங்கி எழுது லேட் தான் நல்ல அன்னி வேளை சொல்றேங்க. நீ சொல்லடா ஐயா, அந்த பன்னெண்டு. ஸ்பாட்டன் ஒருத்தர் வந்தாருங்க. போன தடவை கை தூக்கிட்டு வெளியே போனாரு, அப்புறம் டென்ஷன் ஆயிடுவாரு. Answer கேளுதாங்க. விஷ் மட்டும் பண்ணிடுறாரு. ஒபிட்டோ விஷ் பேச மட்டும் ஆரம்பிச்சா பண்ணிடுறேன். யாருமே பேச விட மாட்டாரு. சாரி ஸ்பாட்டன். ஆனா இருங்க மறந்துட்டேன் விஷ் மட்டும் பண்ணிட்டு போயிடுறேன். அன்னைக்கு விஷ் பண்ண சொல்லிடு ப்ரோ அமெரிக்க கிறிஸ்மஸ் உனக்கெல்லாம் பண்ண முடியாது. சொல்றேன்டா. அதான் உனக்கு கிடையாது மிஸ் அவங்க சொல்லிடு. டேய் நிப்பாட்ரா, உன் இருக்க கோவத்தை அப்புறமா காமிச்சுக்க. ஸ்பாட்டன் நீங்க பேசுங்க. நீங்க எதுக்கு வந்திருக்கீங்கன்னு தெரியுது, சொல்லிட்டு போங்க. அப்ப ஸ்பாட்டன். இல்ல சிஸ்டர், நான் அது சொல்ல, அது எல்லாத்துக்கும் டிஎம் பண்ணிட்டேன்ல. இருந்தாலும் ஒரு தடவை சொல்லிருங்க ப்ரோ, நல்லதுதான். இங்க இவ்வளவு பேர் இருக்கோம்ல. பத்தி இருக்கும் பரவாயில்லையா? அப்படி கேக்குதா? கேக்குது ஸ்பாட்டன், பேசுங்க. இல்ல நாளைக்கு சிடிபி ரிலீஸ் பண்றோம்ல, அது சொல்லியிருக்காரு ரஞ்சித் 6 மணிக்கு போஸ்ட் பண்ண போறோம். அதுக்கு முன்னாடி அனுப்புறேன் அனௌன்ஸ்மெண்ட் வீடியோ எல்லாம். உங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா நீங்க போஸ்ட் போடுங்க, யாரையும் ஃபோர்ஸ் பண்ணல. கண்டிப்பா போடுவோம் ப்ரோ. கனிக்கு எங்க எப்பயுமே நாங்க சப்போர்ட் பண்ணுவோம். ஏன்னா டாக்ஸிசிட்டி ரொம்ப கம்மியான பர்சன். கானா வினோத்தனாக்கு வந்து எப்பப்ப ப்ராப்ளம் வருதோ அப்ப போய் கேட்டோம்னா கரெக்டா சொல்லுவாங்க. அவருக்கு நல்லதா நினைக்கணுங்கிறதுக்காக தப்பான வார்த்தைகள்லாம் பேச மாட்டாங்க. ஸோ கனி அக்கா வந்து எல்லாருக்குமே ஃபேவரட். அங்க இருக்க எல்லாருக்கும் சாப்பாடு போட்டுட்டு இருக்காங்க இன்னைக்கு வரைக்கும். சரிங்களா? ஞான வினோத் வர எல்லா ஃபேமிலிக்கிட்டையும் சொல்லுவாங்க, 4 பேர் தாங்க எங்களுக்கு சாப்பாடு நல்லா போடுறாங்கன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு ஃபேமிலிக்கிட்டையும் இவங்க தான் எங்களால சாப்பாடு போடுறாங்கங்கிறத மறக்காம சொல்லுவாரு. அது நம்மளுக்கு பார்க்கறதுக்கு கொஞ்சம் இரிட்டேட்டா இருக்க மாதிரி இருக்கும், கிடையாது. ஏன்னா சாப்பாடுங்கிறது அந்த வீட்டில் அவ்வளோ முக்கியம். ஏன்னா அவங்களுக்கு வேற எந்த வெளியில இருந்து எதுவுமே வர்றது கிடையாது, இது மட்டும்தாங்கிறதுனால எல்லா ஃபேமிலிக்கிட்டையும் கனியையும் சரி, திவ்யாவையும் சரி, சாண்ட்ரா, அமித் 4 பேர்த்த இன்ட்ரோடியூஸ் பண்ணாம விடவே மாட்டாரு. ஸோ எங்களுக்கு கனி அக்கா ஸ்பெஷல் தான். கண்டிப்பா நாங்களும் போஸ்ட் போடுறோம். சூப்பரா சிடிபி ரிலீஸ் பண்ணுங்க. டாப் 5ல வரணும், எங்களோட ஆசையும் அதுதான். கனி அக்கா எங்க கூட டாப் 5ல இருந்தா எங்களுக்கும் ஹாப்பி தான். கண்டிப்பா டாப் 5 வருவாங்க, கொண்டு போய் நிப்பாட்டுறோம். ஒண்ணுமே பண்ணாம பியர் பாட்ஸ் மட்டும் வச்சுட்டு சில பேர் டாப் 2ல வராங்க. அவங்க டாப் 5ல வந்தா என்னங்க, டாப் 3லயே வரலாங்க. சரிப்பா கோவப்படாதப்பா, புரியுதுப்பா உங்க கோவம். யோகேஷ் கை தூக்கிட்டாரியா? யோகேஷ் ஹலோ, கேக்குதா? கேக்குது பேசு. வினோத் வந்து தப்பா பேசக்கூடாது, ஆர்மியில இருக்கேன். இல்ல அவர் வந்து அவர் சேர குரூப் உங்களுக்கு கரெக்ட்னு தோணுதா? என்ன குரூப்பா? என்ன குரூப் ப்ரோ? உங்களுக்கு எது குரூப் தெரியுதா? புரியல. அவர் இருக்கிற குரூப்பா? அவர் குரூப்ல இருக்காருன்னு உங்களுக்கு தோணுதான்னு கேக்குறேன். எனக்கு அப்படிதான் தோணுது. அப்படியா? எங்களுக்கு அப்படி தோணல ப்ரோ. ஒரு குரூப்பாலாம் விளையாடுறாப்ல இல்ல. அங்க நீங்க இல்ல அவர் எனக்கு தெரிஞ்சு அவர் மட்டும் இல்ல, அங்க யாருமே குரூப்பா விளையாடுறாப்ல எனக்கு தெரியல ப்ரோ. உங்களுக்கு தெரிஞ்சா அது தெரியல, உங்க பார்வையா என்னன்னு தெரியல. நீங்க வேணா சொல்லுங்க, அவர் எந்த குரூப்ல இருக்காருன்னு சொல்லுங்க, யார் இருக்கான்னு சொல்லுங்க, அந்த குரூப்ல நான் பேசுறேன். அவரு அமித் கூட இருக்காரு, பார்வதி, கமருதீன், சாண்ட்ரா. இல்ல யோகேஷ் நான் சொல்லட்டுமா? நீ கேட்ட கேள்வி ஒரே பதில் மட்டும் சொல்லட்டுமா? சிம்பிளா சொல்றேன். சாண்ட்ரா, அப்புறம் வந்து பேர் என்ன, திவ்யா, அப்புறம் வந்து பார்வதி, இவங்க 3 பேர் சேர்ந்து நாமினேஷன் டிஸ்கஸ் பண்ணி இவங்க எல்லாம் போகணும்னு பிளான் பண்ணி விளையாண்டாங்களா ஒரு கேம். அந்த மாதிரி கேம் இது வரைக்கும் இல்ல. உள்ள போன நாள்ல இருந்து இன்னி வரைக்கும் இன்னொரு விளையாடவே இல்லை. அது வரைக்கும் எங்களுக்கு ஹாப்பி.
நான் இல்ல நான் அப்படிதாங்க 2006ல சுனாமி அப்படிதான் வந்துச்சு. இருங்க, முடிச்சிடுறேன் இல்ல முடிச்சிடுறேன் 2006ல சுனாமி வந்துச்சு. அது அது வரட்டுங்க, சுனாமினா வரட்டும், இடினா வரட்டும், அது எனக்கு அது பிரச்சனையே மாதிரி தான் கிடையாது. நீங்க ஓகேவா? சொல்றது அப்படிதான் வந்த இருக்கு. அன்னைக்கு பேசாம இப்போ வந்து பேசிக்கிட்டு இருக்கீங்க, அதை விடுங்க. ஓகேவா? இல்ல எனக்கு இதுதான் நீங்க பிரச்சனை. சொல்றது அப்படிதான் இருக்கு. ஏங்க ஏங்க விளையாண்டாங்களா இல்லையாங்க? விளையாண்டாங்களா இல்லையா திவ்யா நாமினேஷன் டிசைட் பண்ணி வீக்கெண்ட்ல கூப்பிட்டு வச்சு திட்டினாங்களா இல்லையா? அதெல்லாம் மறைச்சிட்டு அவங்க எல்லாம் குரூப் கிடையாது அப்போ விளையாண்டது, இப்போ வந்து மாறிட்டாங்க அவங்க, அதனால வந்து நல்லவங்க அவங்க. திவ்யா என்ன டிஸ்கஸ் பண்ணாங்க சொல்லுங்க. திவ்யா யாரை நாமினேட் பண்ணலாம்னு சொன்னாங்க சொல்லுங்க. அது யாரு முதல்ல டிஸ்கஸ் பண்ணாங்க சொல்லுங்க. டிஸ்கஸ் பண்ணவே இல்ல அப்படின்னு பார்வதி இந்த வாரம் போன வாரம் நாமினேஷன்ல இவங்க அரோரா, ஆதிரை, திவ்யா 3 பேரும் எப்படி ஒரே 2 பேரை எப்படி சொல்றாங்க? எப்படி அவங்க டிஸ்கஷன் பண்ணாம சொல்றாங்களா? சொல்லுங்க. ஆதரையும் சொல்லிருப்பாங்க, அதை டிஸ்கஸ் பண்ணோன்ட்டு ஆதரையும் சொல்லிருப்பாங்க லைவ்ல. அது ஒண்ணு. அப்புறம் வந்து இந்த ஒஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் வந்து வினோத்துக்கு கொடுத்தாங்க, அது ஆதிரை இனிஷியேட் பண்ணி பண்ணாங்க. அதுக்கு ஏன் திவ்யா உடன்பாடா போனாங்க? நாயத்தின் தலைவி, உண்மையின் மறுகுரல், அவங்க ஏன் ஒத்துக்கிட்டு போனாங்க அதுக்கு? யாரு? திவ்யா இல்ல இல்ல வேற யாருங்க? ரஞ்சித் ப்ரோ ஒரே நிமிஷம். இப்ப திவ்யாவை ஸ்டாண்ட் பண்ற மாதிரினா நான் ஒரே ஒரு கேள்வி மட்டும் கேட்டுக்கிறேன் ப்ரோ. நீங்க குரூப்பே இல்லைன்னு சொல்றீங்கல்ல, விஜய் சேதுபதி அடிச்சதுக்கு அப்புறம் வந்து சாண்ட்ராட்ட உட்காந்து குரூப்பா விளையாடலாம் தப்பு இல்லைன்னு சொன்னது திவ்யா தானே அந்த இடத்துல? அதுக்கு முன்னாடி வரைக்கும் நான் குரூப்பா விளையாடுறேன்னு தானே சொன்னாங்க. இந்த இடத்த எப்படி நீங்க ஸ்டாண்ட் பண்ணீங்க திவ்யா குரூப்பே இல்லைன்னு? திவ்யாவே அவங்க வாயால சொல்லியிருக்காங்க. அது மாத்திரமா ப்ரோ, கனி கேங்க உடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பத்துல குரூப்பா விளையாடணும்னு சொன்னதே அவங்க தான் ப்ரோ. நீங்க அதெல்லாம் மறந்துட்டு பேசுறாங்களா எல்லாரும்? ஆமா, அது அவங்க எக்ஸாக்ட்டா என்ன சொன்னாங்கங்கறத சொல்லுங்க. எதுனா அவங்க வந்து ஒரு குரூப் சேர்ந்துக்கிட்டு ஒண்ணு பண்றாங்க. பழச பத்தி பேசலாம் நான் கூட பேசுவேன் ப்ரோ. அப்புறம் என்ன ப்ரோ இது? இல்ல பழச பத்தி பேசலாம் நான் கூட பேசுவேன். அது காரணமே ஓஸ்ட் தான். ஓஸ்ட் என்ன பண்ணாரு, வீக்கெண்ட் ஷோல வந்துட்டு அவங்க குரூப்பா விளையாடுறாங்கன்னா அது ஸ்ட்ராட்டஜி அப்படின்ட்டாரு. அங்க ஆரம்பிச்சது இது எல்லாமே. அந்த இடத்துல ஆரம்பிச்சு இன்னைக்கு வரைக்கும் அது போய்கிட்டு இருக்கு. அது சொல்றது எனக்கு தெரியல, சொல்றதுக்கு ஒண்ணுமே கிடையாது. கனி பக்கம் வரும்போது மட்டும் குரூப்பிசம் வந்து மேலோங்கி நின்னு பேசுறாங்க.